செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது காட்சி எதிர்த்து பேசிட்டு வணக்கம். நேர்வட பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். அடுத்த ஆண்டு இன்னும் 10 மாதங்களில் தமிழக சட்டப்பேரவைக்கான தேர்தல் நடக்க இருக்கக்கூடிய நிலையில் இப்போதே ஆட்சிக்கான கனவுகள், கூட்டணி பற்றிய பேச்சுகள் அரும்பியிருக்கின்றன. கூட்டணிக்கான நிபந்தனைகள் என்று சில கட்சிகள் விதிக்க தொடங்கியிருக்கின்றன. ஆட்சியை நோக்கி, அதிகாரத்தை கைப்பற்றுவதை நோக்கி சில இயக்கங்கள் நடத்தப்படுகின்றன. தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவர் திரு EVKS இளங்கோவன் திமுகவோடு இணைந்து செயலாற்றுவதற்கு தயார், ஆட்சியில் பங்கு பெறக்கூடிய கட்சியுடன், பங்கு தரக்கூடிய கட்சியுடன் தான் கூட்டணி என்று சொல்லியிருக்கிறார். காமராஜர் ஆட்சியை அமைப்பதுதான் லட்சியம். அந்த லட்சியத்தை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். அதற்காக கட்சியை பலப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதற்குள்ளாக இந்த தேர்தலை பொறுத்தவரையிலும் ஆட்சி அதிகாரத்தில் இனி எவர் ஆட்சிக்கு வந்தாலும் அந்த ஆட்சிக்கு முட்டுக் கொடுக்கக்கூடிய இடத்தில் நாங்கள் இருக்க மாட்டோம், அதிகாரத்தை பகிரக்கூடிய இடத்தில் நாங்கள் இருப்போம் என்று இளங்கோவன் சொல்கிறார். கூட்டணி ஆட்சியை ஒரு நிபந்தனையாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் முன்வைக்கிறார். இந்த பேச்சுகள் எந்த அளவிற்கு சாத்தியமானவை? ஆட்சி பங்கிடுவதற்கு கட்சிகள், பெரிய கட்சிகள் முன்வருமா? காங்கிரசின் கோரிக்கை என்பது தன்னுடைய சக்தியை மீறிய ஒன்றா, அல்லது ஜனநாயகத்தில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய உரிமையை சொல்கிறார்களா? விவாதிக்கலாம். நம்மோடு காங்கிரஸ் கட்சியின் திரு கோபண்ணா, தமிழக வாழ்வுரிமை கட்சியின் திரு வேல்முருகன், CPM கட்சியின் திரு கனகராஜ், திமுகவின் திரு வைத்தியலிங்கம், பத்திரிகையாளர் விமர்சகர் திரு கோலப்பன். வணக்கம். திரு கோப்பண்ணா, ஆட்சியில் பங்கு தரக்கூடிய கட்சியோடு தான் கூட்டணி அப்படின்ற ஒன்று பேசுறீங்க. 50 ஆண்டுகள் ஆட்சி உங்க ஆட்சியை இழந்து, நீங்க கடந்த தேர்தலில் வாங்கின வாக்கு சதவீதம் என்பது 5% கீழே. இப்போ அதற்கு பிறகும் உங்க கட்சியில ஒரு பிளவு வந்திருக்கிறது. GK வாசன் தலைமையில தனி கட்சி உருவாகியிருக்கு. எந்த அடிப்படையில், எந்த வலிமையில் நீங்க இந்த நிபந்தனையை முன்வைக்கிறீங்க? இப்போ 1971 அந்த பொது தேர்தலுக்கு பிறகு, அதற்கடுத்து 1977 நடந்த சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல், இப்போல்லாம் ஒரு MGR ஃபார்முலான்னு ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டது. நாடாளுமன்றத்தில் 4/3 இடங்கள் காங்கிரஸுக்கும், அதே போல் சட்டசபைக்கு அவர்களுக்கு அதிக இடங்களை ஒதுக்கி தருகிற அதுதான் MGR ஃபார்முலா. அது திமுகவுடையும் அதே அடிப்படையில் நான் கூட்டணி அமைத்திருக்கோம். அதாவது தேச நலன் கருதி தமிழ்நாட்டில் அதிக நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் திமுக அதிமுகவோட கூட்டணி வைத்து, அதன் மூலமாக தேசிய அளவிலே தேசிய நலன்களை காப்பதற்காக அங்கே ஒரு நிலையான ஆட்சி அமைய அந்த ஃபார்முலா நடைமுறையில் இருந்தது. அந்த ஃபார்முலாவின் காரணமாக தமிழ்நாட்டிலே நாங்கள் கிட்டத்தட்ட 48-50 ஆண்டு காலமாக ஆட்சியில் இல்லை. ஏன்னா அங்கே நாங்கள் எங்களுக்கு அவர்கள் ஆதரவு கொடுப்பதனால இங்கே நாங்கள் தோழமை கட்சி, அந்த கான்செப்ட் ஆஃப் தோழமை கட்சின்னு சொல்கிற அந்த அடிப்படை இருக்க, அது அந்த காலத்திலே நிலவி வந்தது. இன்றைக்கு என்ன சூழ்நிலைன்னா, வருகிற சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் தேசிய அளவில் எங்களுக்கு என்றும் நிர்பந்தம் கிடையாது. நாடாளுமன்ற தேர்தல் கிடையாது, சட்டமன்றத்துக்கு தேர்தல் சட்டமன்ற தேர்தல் வருகிறது. அந்த சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் ஏற்கனவே காமராஜ் ஆட்சியை நாங்கள் தமிழ்நாட்டிலே அமைத்து, பெருந்தலைவர் தலைமையில் அமைத்து சாதனைகளை செய்தோம். அந்த அடிப்படையில் மீண்டும் அத்தகைய ஆட்சியை அமைப்போம் என்று காங்கிரஸ் கட்சி 23ஆம் தேதி மிகப்பெரிய அளவிலே ராகுல் காந்தி தலைமையில் காமராஜர் ஆட்சியை அமைப்போம் சொல்லி கனவு கண்ட மூப்பனார், திமுக அதிமுகவுக்கு மாற்றுன்னு சொன்ன மூப்பனார், கேட்கிறேன் தமிழ்நாடு காங்கிரஸோட முகம்னு சொல்லப்பட்ட மூப்பனாரே கடைசியா திமுகவோட அதிமுகவோட கூட்டு சேர்ந்ததான் பார்த்தோம். கடந்த தேர்தலுக்கு வாங்க, கடந்த தேர்தல் சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் இல்லாமல் யாரும் ஆட்சி அமைக்க முடியாதுன்ற நிலை அடியோடு போயிடுச்சு. அது வரலாறு ஆயிடுச்சு. காங்கிரஸ் இல்லாம எந்த கட்சியும் ஆட்சியை பிடிக்கலன்ற ஒரு நிலைமை இருந்தது. கடந்த தேர்தல் அதுவும் மாறிடுச்சு. எந்த பலத்தின் அடிப்படையில் முன்வைக்கிறீங்க? 1989 சட்டமன்ற தேர்தலில் நாங்களும் தனியா நின்னோம், அதிமுக ஜெயலலிதா தலைமையிலும் தனியா நின்னாங்க. நாங்க 48 லட்சம் 26 இடம், அவங்க 51 லட்சம் 27 இடம். ஒரு சீட்டு தான் வித்தியாசம். 3 லட்சம். அதிமுக இரண்டு அணியாக பிரிந்து நின்றது. பிறகு அதிமுக ஒன்றாச்சு, காங்கிரஸ் இரண்டாகி இருக்கிறது. அதுக்கப்புறம் ஜானிங்க போய் அதில் சேர்ந்தாங்க. அதற்கு பிறகு 1991 சட்டமன்ற தேர்தலில் பெரிய வெற்றி அதிமுக கிடைச்சது.
அது மாதிரி அரசியல்ல வந்து ஒரு நிலை எடுக்கிறப்போ தமிழ்நாட்டு மக்கள் நாங்கள் சொல்றோம், நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஆட்சியை நாங்கள் வழங்குகிறோம். 48 ஆண்டு காலம் வரலாற்றின் சிறை அப்படின்னு ஒன்று இருக்கு. கடந்த காலத்தில் சிறைப்பட்டு நிற்பதுன்னு காங்கிரஸ் அன்றைக்கு வாங்கினது உண்மைதான். 89ல எம்ஜிஆர் மறைந்த பிறகு ஜேன்னு 2 அணியாக இருந்தப்ப அவங்க வாங்கின ஓட்டும் தமாக வாங்கின ஓட்டும் ஒண்ணு, காங்கிரஸ் அன்னைக்கு வாங்கின ஓட்டும். ஆனால் அதற்கு பிறகு அதிமுக ஒன்றானது, பிளவுபட்ட அதிமுக ஒன்றானது. இப்ப இருக்கக்கூடிய தேர்தலுக்கு வாங்க 44% ஓட்டு அதிமுக வாங்கி இருக்கு. இல்ல 1996ல ஜெயலலிதா உட்பட எல்லோரும் தோற்று 4 இடங்கள்ல தான் அதிமுக ஜெயிச்சது. மீண்டும் அடுத்த முறை ஆட்சி 2001ல அவங்க வரலையா? ஆக இந்த வெற்றி தோல்விகளை வைத்தெல்லாம் அதற்கு அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் வாக்கு வங்கி இருக்கு. இல்ல இன்னொரு விஷயம் சொல்றேன், அதற்கு அவங்களுக்கு பலமான வாக்கு வங்கி இருக்கு. உங்களுக்கு அந்த மாதிரியான வாக்கு வங்கி இருக்கு. வாக்கு வங்கி என்ன நான் சொல்றேன், கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் பெற்ற வாக்கு வந்து எங்கள் பலத்தை வந்து முடிவு செய்கிற அளவுல இல்ல. என்ன காரணம்னா, தேர்தலுக்கு முன்னாலேயே இந்த கட்சி தோத்துவிடும், இந்த கட்சி வெற்றி பெறாது. அதனால நிறைய காங்கிரஸ் கட்சியின மத்திய அமைச்சர்களாக இருந்தவர்கள், ஜி.கே. வாசன் போன்றவர்கள், இன்னும் பல தலைவர்கள் தேர்தலில் போட்டியிடாமல் ஒதுங்கினாங்க. ஒரு அவநம்பிக்கை ஏற்பட்டு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் மட்டுமே வாக்களித்த காரணத்தினால அந்த 5% 17 லட்சம் வாக்குகளை நாங்கள் பெற்றோம். அது வந்து எங்களுடைய பலத்தை வந்து அது வந்து உறுதிப்படுத்துற அந்த வாக்கு வங்கி கிடையாது. எங்கள் வாக்கு வங்கி என்பது நாங்கள் வந்து 20% மேல நாங்க வாக்கு வங்கி ஆசையை வெளிப்படுத்துறீங்க. வாக்கு வங்கி எங்கோ இருக்குதுன்னு ஏதாவது புள்ளி விவரத்தின் அடிப்படையில் நடந்து முடிந்த தேர்தல்ல நீங்க என்ன ஓட்டு வாங்குனீங்க, அதுதானே ப்ரூவன். அதுதானே நீங்க ஒரு ஃபேக்டா எடுத்து பேச முடியும். நாடாளுமன்ற தேர்தல்ல அன்றைக்கு இருந்த ஒரு அசாதாரண சூழல்ல காங்கிரஸ் கட்சி அந்த குறைவான வாக்குகளை பெற வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டு அது வந்து எங்க பலத்தை வந்து அது ரெஃப்ளெக்ட் சரி. வாதத்தை நான் எப்படி திருப்பி கேட்கிறேன், நாடாளுமன்ற தேர்தல் தான் காங்கிரசுக்கான தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் தான் பிஜேபியா காங்கிரஸா நடந்த தேர்தல். அப்பவே காங்கிரஸ் ஓட்டு போடாதவங்க தமிழ்நாட்டுல திமுக ஆட்சியா அதிமுக ஆட்சியா இருக்கிற ஒரு இதுல வந்து எப்படி காங்கிரஸ் ஓட்டு போடுவாங்க? பொதுவா சொல்றேன், நாடாளுமன்ற தேர்தல்ல எப்பயுமே காங்கிரஸ் வந்து திமுக அதிமுக யாரோட கூட்டணி வச்சு நாங்க போட்டிடுவோம். காங்கிரஸ் கட்சி யாரோட கூட்டணி சேர்க்கிறதோ அந்த கட்சிக்கு தான் தமிழ்நாட்டு மக்கள் 16 நாடாளுமன்ற தேர்தலில் 12-13 நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு வாக்களித்து இவர்கள் தான் இந்திய நாட்டை ஆள வேண்டும் என்ற அடிப்படையில் 55 ஆண்டுகள் ஆண்ட கட்சி காங்கிரஸ். ஆக காங்கிரஸுக்குன்னு ஒரு வாக்கு வங்கி இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கா? தமிழ்நாட்டில் இருக்குன்ற, தமிழ்நாட்டில் இல்லை என்பதை கடந்த நாடாளுமன்ற தேர்தல் கிடைத்த வாக்குகளை வைத்து எங்களை மதிப்பீடு செய்வது, அதாவது எங்களுக்கு அது ஒரு உள்நோக்கம் கொண்ட முயற்சி. அது இருக்கிற கடந்த முடிந்த தேர்தல்ல என்ன ஓட்டு வாங்குனீங்கன்றத ஒரு பேஸ்லைனா எடுத்து பேசினா அது ஒரு பேஸாவே இருக்க கூடாது. அப்படி சொல்றதே உள்நோக்கம் அப்படின்னு சொன்னா இல்ல, அந்த தேர்தல் எந்த சூழல்ல நடந்தது, அதற்கு பின்னணி என்ன, அன்றைக்கு இருந்த சூழல் என்ன, அன்னைக்கு வந்து அதுக்கு ஒரு நம்பிக்கையை உருவாக்காத ஒரு தேர்தல். இப்போ வருகிற கால நீங்க பங்கு கேக்குறீங்களோ, யார்கிட்ட பங்கு கேக்குறீங்களோ அவங்க வந்து உங்களுடைய வலிமை என்னன்னு பார்த்து தானே பங்கு கொடுப்பாங்க. எங்களோட கூட்டணி சேர அனைத்து கட்சிகளும் மறுத்த காலம் போய் இன்றைக்கு ஈவிகேஎஸ் இளங்கோவன் நவம்பர்ல தலைமை பொறுப்பு ஏற்ற பிறகு எல்லோரும் எங்களோடு இணக்கமாக செயலாற்ற தயாராக இருக்கிறார்கள் என்பதே நாங்கள் பலம் பொருந்தி இயக்கமாக மாறிவிட்டோம் என்பதைத்தான் காட்டுகிறது. தனித்து விடப்பட்ட இடத்திலிருந்து 4 பேர் சேர்ந்து உட்கார இடத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க, அது பலம்னு சொல்றீங்க. எங்களை பற்றிய மதிப்பீடு தமிழ்நாட்டிலே மாறி இருக்கிறது. சரி திரு கோலப்பன், அது காங்கிரஸ் கொஞ்சம் பெருந்தன்மையா பேசுறாங்க. அது இவங்க வாங்கின ஓட்டு அளவுக்கு தான் பாமக வாங்கினது, 4.5% வாங்கினது. அவங்க அடுத்து எங்க ஆட்சி மாற்றம் முன்னேற்றம்ன்றாங்க. தமிழிசை சவுந்தரராஜன் அவங்களும் இதே அளவுக்கு ஓட்டு வாங்கின கட்சி. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க வந்து அடுத்து 2016 பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சி வரும், பாஜக தலைமையிலான ஆட்சியில தமிழ்நாடு வளர்ச்சி பெறுன்றாங்க. அவங்க எல்லாம் ஆட்சி அமைக்கிறோம்னு சொல்றப்ப இளங்கோவன் வந்து ஒரு படி கம்மியா கூட்டணி ஆட்சியில பங்கு பெறுவோம்னு சொல்றது அவங்க பெருந்தன்மையை காட்டுதுன்னு எடுத்துக்கிறதா, இல்ல யதார்த்தத்தை உணர்ந்து பேசுறாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கிறதா? யதார்த்தத்தை உணர்ந்து தான் பேசுறாரு. ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாடு போற சூழ்நிலையில எந்த அணிகள் சேர்க்கையை நான் யூகிக்கிறது ஒரு 4 அணிகளுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். திமுக, அதிமுக, பாமக அன்புமணி அவர்களை கேண்டிடேட்டா அனௌன்ஸ் பண்ண பிறகு இவங்க இனிமேல் நாங்க அதுல இருந்து அவங்க பின்னோக்கி வந்து முடியாது, பின்னாங்க முடியாது. அதனால அவங்க ஒரு அணியை தேடணும். அது போக இடதுசாரிகள் வந்து ரொம்ப கிளியர், அவங்க பார்ட்டி கான்பரன்ஸ்லே முடிவு பண்ணிட்டாங்க திமுக அதிமுகவுக்கு மாற்றணும். எனக்கு என்ன ஒரு சந்தேகம் வருதுன்னா, தேர்தலுக்கு 6 மாதம் 5 மாதம் 3 மாதம் 4 மாதம் 1 மாதத்துக்கு முன்னாடி வரலையும் பேசுறது வேற,
தேர்தலுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடக்கிற நிகழ்வுகள், தேதி அறிவிச்ச பிறகு நடக்கக்கூடிய நிகழ்வுகள்ன்றது வேற. கடந்த காலத்துல அது உண்மையில நடந்திருக்கு. நடந்திருக்கு. அது சொன்னது உண்மைதான். பாமக கடந்த காலங்களில் செஞ்சிருக்கு. கடைசி வரைக்கும் நாங்க தனி ஆட்சி அமைப்புன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்துல திமுகவுடன் அதிமுகவுடன் போன காலம் இருந்திருக்கு. இதெல்லாம் உண்மைதான். காங்கிரஸ் கூட போன அசம்பிளி எலெக்ஷன்ல வந்து 93 சீட்டு, அவங்க எவ்வளவு சீட்டு கேட்டாங்க. அதனால நைட்டு 12 மணி வரைக்கும் எல்லாம் பேச்சுவார்த்தைகள் நடந்து கடைசியில அவங்க 2 சைடு, திமுகவும் தோத்து அதிமுகவும் காங்கிரஸும் தோத்து அந்த நிலைமையெல்லாம் உருவாச்சுது. இன்னைக்கு ஒரு சூழ்நிலை என்னன்னா, ஒரு 4 அணி உருவாகக்கூடிய பட்சத்துல ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு பெரிய வேல்யூ வந்துரும் மறுபடியும். அதான் தமிழ்நாட்டினுடைய பொலிட்டிக்கல் சிஸ்டத்தினுடைய ஒரு பெரிய அட்வான்டேஜ். பத்திரிகையாளர்கள் ஒவ்வொரு முறையும் தொங்கு சட்டசபை தான் அமைய போகிறது, ஏனென்றால் அதிமுக தொங்கு சட்டசபை தான். திமுக வந்து கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு என்ன சொன்னாங்க? தேமுதிகவை சேர்த்துக் கொண்டார்கள், இன்னும் கட்சிகளை எல்லாம் சேர்த்துக் கொண்டாங்க, இவ்வளவு பெரிய கூட்டணி, நிக்கிற இடம் குறைவு, அதனால தனி மெஜாரிட்டி கிடைக்காதுன்னு சொல்லி கடந்த 4 தேர்தலாகவே அதிமுக தனிப்பெரும்பான்மை கிடைக்காது, திமுக தனிப்பெரும்பான்மை சொன்னாலும் மக்கள் ஏதேனும் ஒரு பக்கம் சாயறது தானே தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கு. திமுக ஆட்சி தொங்கு கவர்மெண்ட் தானே. காங்கிரஸ் பாமக பெருந்தன்மையா வெளியே இருந்து நாங்க ஆதரவு தரோம்னு சொன்னதுனால அந்த கவர்மெண்ட் நடந்தது. ஆனா கூட கடைசி உங்களை போன்ற பத்திரிகையாளர்கள் 2001 ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு வந்தப்ப மூப்பனார், காங்கிரஸ், பாமக, 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள் இவ்வளவு கட்சிகளை வச்சு பண்ண நேரத்துல என்ன விஷயம் அப்படிலாம் இல்ல அவங்க சொல்லலாம். ஆனா திமுகவும் அதிமுகவும் கணிசமான ஒரு தொகுதிகளை தனிப்பெரும்பான்மை பெறுவதற்கான ஒரு எண்ணிக்கையிலான சீட்டுகளை தங்களுக்கு வச்சுக்கிட்டு தான் கூட்டணிகள் கொடுத்தாங்க. திமுக மட்டும்தான் போன வருஷம் அதுல இருந்து ரொம்ப இறங்கி வந்து வேற வழியே இல்ல, ஒரு வலுவான அணியை உருவாக்கணுங்கிற பட்சத்துல அவங்க அதுவும் காங்கிரஸ் போட்ட கடுமையான நெருக்கடினால அவங்க 90 சீட்டு அந்த லெவலுக்கு இழுத்து கொண்டு போய் விட்டாங்க. மற்றபடி தமிழ்நாட்டில் இன்னைக்கும் மறுபடியும் நான் சொல்றேன், ஒரு பைபோலாரை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு. அதனால மற்ற கட்சிகளுக்கெல்லாம் ஒரு கடுமையான நெருக்கடி தான். ஏதாவது ஒரு கூட்டணியில நெருக்கடியில பேசுற பேச்சுன்னு சொல்ல வரீங்களா? நிச்சயமா தான். எங்கேயாவது ஒரு வெற்றி பெற கூட்டணியில போகலன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய உதிரி கட்சிகளுக்கு எதிர்காலம் வந்து பெரிய கேள்விக்குறி ஆகும். உதிரி கட்சிகள் எதை சொல்றீங்க? நீங்க திமுக அதிமுகவை தவிர நீங்க தொடர்ந்து உதிரி கட்சியா தான் நீங்க எடுத்துக்கிட வேண்டிய இருக்கு. நீங்க எப்படி அவங்க பேசலாம், ஆனா ஆண்டு முழுவதும் என்ன வேலை செய்யறாங்க கிடையாது. இவன் கோபண்ணா காங்கிரஸ் சொல்றாரு, அவர் நல்லா பேசலாம், இளங்கோவன் நல்லா, அவருக்கு ஆசை இருக்கலாம் தமிழ்நாட்டில் காங்கிரஸ். கடைசி நிமிஷத்துல காங்கிரஸ் மேலிடத்துல இருந்து நீங்க வந்து போய் திமுகவோட சேர்ந்துங்க, அதிமுக. ஏன்னா நம்ம 96ல பார்த்திருக்கிறோம். பிஜேபி சொன்னா நீங்க 60 லட்சம் பேரை சேர்த்தா ஆட்சியை பிடிச்சிருவேன்னாரு. இப்ப தமிழ்நாட்டுக்கு அமித்ஷா வரமாட்டாங்கிறாரு, மத்திய அமைச்சர்கள் வரேன்னு சொன்னாங்க, வரமாட்டாங்கிறாங்க. ஆகவே கடைசி நேரத்தில் தங்களுடைய நலனுக்காக மாநில கட்சிகளை தேசிய கட்சிகள் எப்பவுமே பலி கொடுக்கிற ஒரு நிலைமை. அப்படியான நிர்பந்தம் ஒண்ணும் இல்ல, ஏன்னா எங்களுக்கு மத்தியில ஆட்சி இல்ல, எங்களுக்கு மத்திய பற்றி இப்ப கவலைப்பட வேண்டிய 2000 நீங்க அடுத்ததுக்கு இப்பவே பிளான் பண்ண வேண்டிய நிர்பந்தம் அவங்களுக்கு. ஏன்னா காங்கிரஸ் இப்பவே இப்தார் பார்ட்டிக்கு எல்லா எதிர்கட்சிகளையும் கூப்பிடுறாங்க, அது எல்லாம் போறாங்க. ஆனால் 2 திராவிட கட்சிகளையும் தவிர கட்சியினுடைய அடிப்படை பலத்தை பெருக்குவதற்கான எந்த முயற்சிகளிலும் மற்ற கட்சிகள் செய்வதில்லை. கோபண்ணாக்கு விருப்பம் இருக்கலாம், ஆனா அவங்க கட்சியில் எத்தனை பேர் ஒத்துழைப்பாங்க? பிஜேபியில இருக்கிறான் எத்தனை பேர் ஒத்துழைப்பாங்க? அது மற்ற கட்சிகளுக்கு வேறு விதமான நிர்பந்தங்கள். கடைசி நேரத்தில் தேர்தலில் நிற்கிற வேட்பாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஏதேனும் ஒரு வெற்றி கூட்டணி அப்படின்னு ஒரு கூட்டணியில் அது இந்த தேர்தல் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு தேர்தல். ஏன்னா நிறைய கட்சிகள் பிறகு காணாம போயிட வேண்டிய நிலைமைக்கு வருங்கிறது தான் என்னுடைய யூகம். திரு கனகராஜ், 2016 தேர்தல் பல புதிர்களை உள்ளடக்கின ஒரு தேர்தல் மாதிரி இப்ப இருக்கக்கூடிய பேச்சுகளை பார்க்கிறப்ப தெரியுது. நீங்களும் ஒரு மாற்று அணி அப்படின்ற ஒன்றை சொல்லிட்டு இருக்கீங்க. இது ஆனா இதுவரையிலும் இயக்கம்னு ஒன்று நடத்தல. நீங்களும் சிபிஐ மட்டும்தான் இயக்கம் நடத்திட்டு இருக்கீங்க, மற்றவங்களோட பேச்சு அப்படின்ற அளவுல தான் இருக்கு. இப்போ பாஜக தன் தலைமையில் அணி, திமுக நாங்க தான் அதிமுகவுக்கு மாற்றுன்னு சொல்றது, பாமக நாங்க தான் அடுத்துன்னு சொல்றது, இப்படி நாம் தமிழர் தனியாக நாங்க நின்று பார்ப்போம் அப்படின்னு போறது, இதெல்லாம் பார்க்குறப்போ இவங்க எல்லாரும் வந்து அதிமுக செல்வாக்கு இழந்துருச்சு, அவங்க ஆட்சி மாறப்போகுது, அதனால நாங்க தான் அடுத்து வர்றோன்ற எண்ணத்துக்கு வந்துட்டாங்கன்னு எடுத்துக்கிறதா? அப்படி ஒரு எண்ணத்துக்கு அவங்க வந்துட்டாங்கன்னு சொல்ல முடியுமா? இல்லை, நான் முதல்ல இந்த பிரச்சனையை பொறுத்தளவில் அதிமுக கட்டாயமாக வலுவிழக்கும். அது என்ன ஒரு அடிப்படையில் விவசாயத்தில் அல்லது தொழில்துறையில் அல்லது தொழிலாளி பிரச்சனையில், விவசாயி பிரச்சனையில் அல்லது ஊழல் என்பதில் எந்த வகையில் அது தன்னை நிலைநிறுத்தி கொள்ள முடியும்? சில இலவசங்கள் கொடுக்கிறோம் என்பதை மட்டும் அவர்கள் முன்னிறுத்துவதை தவிர அவர்களுக்கு வேற எதையும் முன்னிறுத்த முடியாது. தார்மீக ரீதியாக மக்களிடம் போய் கடந்த முறை செல்வி ஜெயலலிதா நின்றபோது அவர் பயங்கரமாக பேசினார். சட்டம் ஒழுங்கை போகிற இடத்துல எல்லாம் பேசினாங்க. அநேகமாக தமிழகத்தினுடைய வரலாற்றில் சட்டம் ஒழுங்கு இவ்வளவு மோசமாக போனதில்லை. எனவே
அதிமுக கட்டாயமாக தேர்தலை நெருங்குகிற போது இன்றைக்கு ஒரு தோற்றம் இருக்கிறது. இந்த தோற்றங்கள் கடந்த காலத்தில் நீங்க திமுக ஆட்சியில் இருந்த போது அவங்க தோத்து போறதுக்கு முன்னால இப்படி ஒரு தோற்றம் இல்ல. அதிமுகவோட கூட்டணி இல்ல அப்படின்னு முடிவானதுக்கா, இல்ல உங்களோட கூட்டணி இல்லைன்னு அதிமுக கடந்த ஆண்டு எடுத்த முடிவின் காரணமாக நீங்க இவ்வளவு கடுமையா விமர்சிக்கிறீங்கன்னு சொல்லலாமா? இல்லை, பொதுவாக நீங்கள் நிச்சயமாக ஒரு கூட்டணியில் இருக்கிற போது விமர்சிப்பதற்கும் கூட்டணியிலிருந்து வெளியே இருக்கிற போது விமர்சிப்பதற்கும் எல்லா கட்சிகளிடமே வித்தியாசம் இருக்கும். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஆனால் நான் சொல்கிற விமர்சனங்கள் மெரிட்டின் அடிப்படையில் சரியா இல்லையா என்று பார்க்க வேண்டிய அவசியம் இன்றைக்கி இருக்குது. நீங்கள் அப்படி தான் பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இந்த விவாதத்தை துவங்குகிற போது திரு EVKS இளங்கோவன் அவர்கள் குறிப்பிட்ட ஒரு கருத்தை முன்வைத்து நீங்கள் ஆரம்பிச்சிங்க. அதுலேயே இருக்குது. நீங்கள் அவர் என்ன சொல்கிறாரு, ஆட்சியில் பங்கு தரும் கட்சியோடு கூட்டணி என்று சொல்கிறார். மிக மிக மோசமான ஒரு முன்னுதாரணம் என்று நான் நினைக்கிறேன். இந்த கொள்கை இப்படி இருக்கணும், மணல் கொள்ளை தடுக்கப்படுவதற்கு நான் அப்படி வந்தால் நான் ஆதரவு தாரேன், அல்லது தமிழகத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஊழலை ஒழிப்பதற்கு வந்தால் நான் ஆதரவு தாரேன், அல்லது நிலச்சீர்திருத்தத்தை இதெல்லாம் பேசுறது வேற, இதெல்லாம் தேர்தல் அறிக்கையில சொல்லுவாங்க. ஆனா ஆட்சின்னு வர்றப்ப அதிகாரத்தை பங்கிட்டுறதுக்கு யாரு தயாரா இருக்காங்க? அதை இன் பிரின்சிபல் ஒத்துக்கிறீங்களா? ஒரு கட்சி கேட்கறது ஒரு டெமோக்ராட்டிக் ரைட் இல்ல. அதிகாரத்தை ஏன் பங்கிட்டு கொள்ளணும்? அந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. நீங்க எதற்காக பங்கிட்டுக் கொள்ளணும்ன்றது கேள்வி. நீங்க மட்டுமே இருந்த போது ஒட்டுமொத்தமா நீங்க கூட இப்ப காமராஜரை பத்தி சொன்னீங்க. காமராஜர் என்கிற ஒரு தனி மனிதர் மீது மிகப்பெரிய மரியாதை இருக்கிறது. அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஒரு தனி மனிதனாக எந்தவித சுயநலமும் இல்லாமல் இல்ல. காமராஜர் காங்கிரஸ் மட்டும் இல்ல, பிஜேபி கூட சொந்தம் கொண்டாடுற ஒரு நிலைமை இருக்கு. அது தமிழ்நாட்டில் அப்படியான ஒரு விசித்திரமான காட்சிகளை கூட நம்ம பார்க்கிறோம். பிஜேபி அதற்கு சொந்தம் கொண்டாடுவதற்கு எந்த இடத்திலும் யாரும் பெருமை மிக்க தலைவர்கள் இல்லை. எனவே அது காந்தியை கொண்டாடும். அது தேவைன்னா எந்த காமராஜரை எரித்துக் கொள்வதற்கு முயற்சித்தார்களோ அந்த காமராஜரை தூக்கி கொண்டாட வேண்டிய நிலையில்தான் அவர்கள் இருக்கிறார்கள். அவங்களுக்கு பெருமை மிகு மனிதன், என்னுடைய தலைவன் இப்படி சுதந்திர போராட்டத்தில் இப்படி இருந்தார் என்று சொல்வதற்கான ஒரு நபரை கூட அவர்களால் சொல்ல முடியாது. எனவே அவங்க இப்படி சொல்லுவாங்க. பட் நீங்கள் காமராஜர் ஆட்சின்னு சொல்லும்போது கூட ஒரு பொதுவான தோற்றம் என்ன வருதுன்னா, அந்த ஆட்சி மிக நன்றாக நடந்தது என்கிற ஒரு தோற்றம் இருக்கு. ஊழல் இல்லாமல் இருந்திருக்கலாம், காமராஜர் ஊழல் இல்லாமல் இருந்திருக்கலாம் என்பது வேறு. ஆனால் ஒரு ஆட்சியினுடைய கொள்கை என்கிற முறையில் அது சிறப்பாக இருந்ததா என்கிற கேள்வி இருக்கு. ரெண்டாவது, நாம நீங்க கேட்டதுல இருந்து திரு கோபநாட்டு கேட்கணும். நீங்க இன்னொரு லட்சியங்களின் அடிப்படையில கூட்டணின்னு கேக்குறீங்க. கேள்வி, காமராஜ் ஆட்சி முறை ஒரு சிறந்த ஆட்சின்னு எப்படி கூற முடியும் அப்படின்னு கேட்டுட்டு நான் ஒன்னொன்னு கேட்கிறேன். இதுவரைக்கும் இந்த 60 ஆண்டு காலத்துல எந்த ஆட்சி நல்ல ஆட்சி, சிறந்த ஆட்சி கொஞ்சம் சொல்லுங்க. இல்லை, நான் என்ன சொல்ல விரும்புகிறேன், இல்லை இதை விட பெட்டர் ஒரு கட்சி என்கிற முறையில் அதனுடைய கொள்கையில் நீங்கள் நிலச்சீர்திருத்த சட்டத்தை அது இவ்வளவு போராட்டத்துக்கு இடையில் கொண்டு வந்தாங்க, திமுக கொண்டு வந்தது. நீங்கள் ஏன் காங்கிரஸ் ஒரு முறை தோற்று போன பிறகு திரும்பவும் வர முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் காமராஜர் அல்ல. காமராஜர் என்கிற தனி மனிதனுடைய அந்த அப்பழுக்கற்ற தன்மைக்கு நம்ம எதுவும் போக முடியாது. ஆனால் இங்கே திரு EVKS இளங்கோவன் சொல்வது, இப்போ வேறு சில கட்சிகளும் கூட எங்களோட விவாதித்து கொண்டு இருக்கிறார்கள். நீங்கள் விடுதலை சிறுத்தை கட்சி நாம் ஏன் கூட்டணி அரசாங்கம் என்று நாம் கோரிக்கை வைக்கக்கூடாது என்பதை கூட அவர் சொன்னார். என்ன பிரச்சனைனா, நீங்கள் இந்த கூட்டணி என்பது கூட்டணியா இல்லையா என்பதல்ல பிரச்சனை, உங்களுடைய கொள்கை என்பதுதானே என்ன என்பதுதானே பிரச்சனை. நீங்க இதெல்லாம் இருந்தால் கூட்டணி. சரி, நீங்க ஒரு கொள்கை சொல்றீங்க, ஊழல் எதிர்ப்பு, மதவாத எதிர்ப்பு, புதிய பொருளாதார கொள்கை எதிர்ப்பு. வைகோ மதிமுக வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் புதிய பொருளாதார கொள்கைகளை அமல்படுத்தின நேரத்தில் அந்த ஆட்சியினுடைய அங்கமாக இருந்தவர், நீங்க எதிர்த்தீங்க. தமாக கடந்த 10 ஆண்டு காலம் வாசன் அமைச்சராக இருக்கிறப்ப காங்கிரஸ் எடுத்த முடிவுகள் அனைத்தையும் ஏற்றவர், அது புதிய பொருளாதார கொள்கையை ஏற்றுக்கொண்டவர். இவங்களோட நீங்க எப்படி இந்த பொருளாதார கொள்கையை எதிர்க்கக்கூடியவங்கன்னு இயக்கம் நடத்த முடியல? இப்போதைக்கு ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க ஒரு காலத்தில் இப்ப காங்கிரஸுக்கும் தமாகாவுக்கும் என்ன கொள்கை? இல்ல நீங்க மார்ச் மாதம் ஏப்ரல் மாதத்தில் இந்த நிலம் கையகப்படுத்துதல் சட்டத்தை ஒட்டுமொத்தமாக ஏற்றுக்கொண்ட ஜெயலலிதா, எந்தவித விமர்சனமும் இல்லாமல் ஏற்றுக்கொண்ட செல்வி ஜெயலலிதா இன்றைக்கு ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறார். அதுக்கு அவர் சொல்ற காரணம், தமிழகம் முழுவதும் விவசாயிகள் இதற்கு கடுமையாக எதிர்ப்பை தெரிவிக்கிறார்கள் என்று. அன்றைக்கும் எதிர்த்தாங்க. ஆனா அன்றைக்கு அவருடைய காதுக்கும் தமிழகத்தை பொறுத்தளவில் இன்னும் நம்ம ராஜா காலத்தில் இருக்கோம், மாதம் மும்மாறி பொழிகிறதா என்று கேட்கிற நிலைமையில் இருக்கிறோம். அது ஒரு பிரச்சனை அது. ஆனா இன்றைக்கு அதை மாற்ற முடியும் என்றால் வைகோவோ அல்லது வாசன் அவர்களோ அல்லது மற்றவர்களோ இந்த கோரிக்கைகளோடு வந்தால் நல்லது என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இயக்கம் அந்த கன்செஷன் காங்கிரஸ் கொடுப்பீங்களா? எது
காங்கிரஸ் தான் காங்கிரஸ் கொடுப்பாங்க, காங்கிரஸ்ல இருந்து வெளியேறிட்டா கொடுப்பாங்க. இல்ல ஆமா, காங்கிரஸின் கொள்கை தான் எங்க கொள்கை. திரு வாசன் சொல்றாங்க, சொல்லியிருக்கமே காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய கடந்த காலத்தில் இருந்த பல பேர் சோசலிஸ்டுகள் அதுல இருந்திருக்காங்க. இன்றைக்கு அப்படிப்பட்ட நபர்களை கூட நாங்கள் இணைக்க வேண்டும். காங்கிரஸ் என்னன்னா கடந்த 10 ஆண்டு காலம் இன்றைக்கு சொல்லுகிற நவீன தாராளமய கொள்கையினுடைய சிருஷ்டிகர்த்தா காங்கிரஸ். அந்த 10 ஆண்டு காலம் அமைச்சராக இருந்தவர் தான் வாசன். அதுல எந்த இடத்துலயும் கொள்கையில பொருளாதார கொள்கையில மாறுபட்ட கருத்து அவர் எங்கேயும் பதிவு பண்ணதா நான் எந்த குறிப்பையும் பார்க்கல. நம்ம தொடர்ந்து விவாதிக்கலாம். திரு வைத்திலிங்கம், திமுகவோட கடந்த தேர்தலில் கூட்டணியில் இருந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆட்சியில பங்கு வேணும்னு சொல்லுது. மனிதநேய மக்கள் கட்சி கூட்டணின்னா இனிக்கிறது, கூட்டணி ஆட்சின்னா கசக்குது திமுக அண்ணா திமுகன்னு சொல்றாங்க. விடுதலை சிறுத்தைகள் மனிதநேய மக்கள் கட்சிக்கு அடுத்து காங்கிரஸ் கட்சி உங்களோட சேரணும் அப்படின்னு நீங்க விரும்புறீங்க, காங்கிரஸ் விரும்புதுன்றதுக்கான சமிக்ஞைகள் அங்கங்க தென்பட்டாலும் அவங்களும் கூட்டணி ஆட்சின்ற ஒரு நிபந்தனை வைக்கிறாங்க. திமுக வலுவிழந்து விட்டது, தன்னளவில் அது பலத்தை இழந்து விட்டது, கூட்டணிக்காக அது எதிர்பார்த்து நிற்கிற கட்சிகளை எதிர்பார்த்து நிற்குது, அதனால அதை பயன்படுத்துவதற்கு இந்த கட்சிகள் முனைகின்றன அப்படின்னு பார்க்கிறதா, இல்ல அது அவங்களுடைய ஜனநாயகம் கூட்டணி ஆட்சி என்பது காலத்தின் தேவை அப்படின்னு பார்க்கிறதா? இல்லை, திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையிலே தெளிவாக நாங்கள் இருக்கிறோம். 2016 தேர்தலில் ஜெயலலிதாவினுடைய மக்கள் விரோத பெரியார் அண்ணா கொள்கைகளுக்கு விரோதமான இந்த அரசை தூக்கி எறிய வேண்டும், இதுதான் எங்களுக்கு இருக்கிற ஒரே இலக்கு. அந்த இலக்கை நோக்கி பயணிக்கிற பொழுது இருக்கின்ற கேள்வி ஒன்றுதான், இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டுமா வேண்டாமா? இதற்கு பதில் சொல்லுகிற எல்லா கட்சிகளும் இதற்கு இந்த கேள்விகளுக்கு விடை அளித்து விட்டுத்தான் தேர்தலை பற்றி சிந்திக்க வேண்டும். இந்த ஆட்சி இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் அப்படின்றதுல உடன்பாடு இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி, இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் இயக்கம் நடத்திட்டு இருக்கிற காங்கிரஸ் கட்சி தான் இந்த கோரிக்கை உங்கள்கிட்ட முன்வைக்குது. அதைத்தான் நான் சொல்ல வருகிறேன். போட்டி போடுவது முக்கியமா வெற்றி பெறுவது முக்கியமா என்ற கேள்வியை எழுத்தார்களே, ஆனால் வெற்றி பெறுவதுதான் முக்கியம், ஆட்சி அகற்ற வேண்டும் தான் முக்கியம் என்பது என்ற விடை வருகின்ற பொழுது இந்த கூட்டணி பற்றிய கேள்விகளுக்கு விடை தேண்ட வேண்டிய அவசியம் இந்த காலகட்டம் அல்ல என்பதுதான் என்னுடைய புரிதலுக்காக ஒன்று சொல்லுங்க. கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டா அது தோல்வியா? இல்லை, நான் சொல்லுகிறதெல்லாம் என்னுடைய தெளிவான பதில். அதிமுகவின் திட்டப்படி அதிமுகவின் எதிர்ப்பு வாக்குகளை பிரிப்பதற்கு திட்டமிட்டு துணை போகிறவர்கள் என்ற குற்றச்சாட்டு இப்படி இந்த பேச்சு பேசுகிறவர்கள் மீது வரலாறு சுமத்தும் என்பதை நான் குறிப்பாக சொல்ல ஆசைப்படுகிறேன். கேட்க விரும்புறேன், கடந்த காலத்திலும் கூட உங்களுக்கு பல முறை ஜெயலலிதா அவர்களை நீக்கிவிட்டு உங்களை அந்த இடத்தில் நிறுத்தினார்கள். நீங்க என்ன பண்ணீங்க? பெரியாரும் அண்ணாவும் கூட்டணி ஆட்சியில் உட்கார்ந்து இருக்க முடியும்? நீங்க எப்படி சொல்ல முடியும்? உங்களை நீங்க எதிர்த்தா மட்டும் ஜெயலலிதாவினுடைய கொள்கைகளை எதிர்ப்பது, மத்தவங்க எடுத்தா உங்களுக்கு துணை போறதா? இல்ல கூட்டணி ஆட்சின்னா இப்ப அதிமுக கூட்டணிக்கு கேட்டா அவர்கள் போய்விடுவார்களா? அதிமுக கூட்டணிக்கு வரலாறு பழிக்கும் அப்படின்னு ஒண்ணு சொல்லி நீங்க ஆட்சியில பங்கு தர மாட்டோம், ஆனாலும் நீங்க எங்களோட தான் சேரணும் அப்படின்னு சொல்லுங்க. அப்படி இல்ல, நான் எதையும் சொல்லவில்லை, நீங்க கவனிக்கிறேன். நான் இப்பொழுது இது டூ பிரிமெச்சூர், இந்த ஸ்டேஜ் இருக்க அந்த காலகட்டம் இன்னும் வரவில்லை என்று சொல்கிறேன். எப்பொழுது அது எங்களுக்கு கழகம் என்று சொன்னால் ஒரு கலைஞர் எப்பொழுது தீர்மானிப்பார் என்று சொன்னால் அந்த அவசியம் வருகிற பொழுது தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு அப்பொழுது வியூகம் வகுக்க வேண்டும். இவர்களை வீழ்த்துவதற்கு யார் யாரெல்லாம் சேர்ந்தால் என்னென்ன திட்டங்கள்லாம் செய்தால் அந்த அவர்கள் வீழ்த்த முடியும் என்ற ஒரு திட்டத்தை வகுக்கின்ற பொழுது எடுக்கப்பட வேண்டிய முடிவை இப்பொழுதே எடுக்க வேண்டும் என்று நிர்பந்திக்கிறது எந்த வகையில நியாயம் அல்லது தேவை என்று தான் நான் கேட்கிறேன். வேண்டும் என்றோ வேண்டாம் என்றோ எந்த பதிலையும் இப்பொழுது சொல்ல வேண்டிய அவசியத்தில் நாங்கள் இல்லை என்று சொல்கிறோம். அதிமுக அரசு அகற்றப்பட வேண்டும் என்று உறுதியான கருத்து உடையவர்கள் எங்களோடு வாருங்கள். என்ன அதுதான் சரி. திரு வேல்முருகன், திமுக முகாம்ல இருந்து அவங்க நேரடியா இல்லைனாலும் விசிகேவோ அல்லது மனிதநேய மக்கள் கட்சியோ காங்கிரஸோ நேரடியாக அந்த முகாம்ல இல்லைனாலும் அங்கிருந்து சில குரல்கள் கேட்கின்றன, அதிகாரத்தில் எங்களுக்கு பங்கு வேணும்னு. ஆனா அதிமுகல கூட்டணியில் இருக்கிற நீங்களோ சேக்கு தமிழரசனோ அல்லது சரத்குமார் போன்றவர்களோ அப்படியான கோரிக்கை எல்லாம் முன்வைக்கிறது இல்லை.
கூட்டணி ஆட்சின்ற ஒன்று தேவையில்லை, அதிகாரத்துல வந்து எளிய மனிதர்களுக்கும் எல்லா கட்சிக்கும் பங்கு வேணான்ற முடிவுக்கு வந்துட்டீங்களா? இல்லை, அப்படி இல்லை. உங்களுக்கு தெரியும், எங்களுடைய கட்சியை பொறுத்தவரையில் நாங்கள் கட்சி தொடங்கப்பட்டு 3 ஆண்டுகள் தான் இருக்கிறது. இந்த சூழலில் நாங்கள் கட்சி கட்டமைப்புகளையும் தமிழ்நாடு முழுக்கும் இந்த கட்சி ஒரு பொதுவான தமிழ் மக்களுக்கான மதத்தை சார்ந்தோ சாதியோ சார்ந்தோ இல்லை. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்ச திரு ஜி.கே. வாசன் தமிழ்நாட்டுல கூட்டணி ஆட்சியை மக்கள் விரும்புறாங்கன்றாரு. இப்ப யார் வேணுமானு சொல்லலாம். ஏன் நீங்க இதை எடுத்துங்க, 50 ஆண்டு காலம் பொது வாழ்க்கையில் இருக்கிற திரு வைகோ 25 வருஷமா கட்சி நடத்துறாரு, நான் தான் முதலமைச்சர் வருவேன் அவர் என்னைக்கும் சொல்லல. ஆக அவர்களுடைய நிலைப்பாடு, அந்த உரிமை அனைவருக்கு இருக்கு. என்னை பொறுத்தவரையில் இன்றைக்கு திரு கோலப்பன் அவர்கள் சொன்னது போல 4 அணி அல்லது 5 அணிகளாக தமிழ்நாட்டில் இந்த வாக்குகள் அணிகள் பிரிகின்ற போது நிச்சயமாக தனக்குன்னு ஒரு மிகப்பெரிய வாக்கு வங்கியுடன் இருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் தமிழ்நாட்டுடைய ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான வாய்ப்பைத்தான் இன்றைக்கு தமிழக அரசியல் இன்றைக்கு உணர்த்துகிறது. காரணம், இப்ப கோபண்ணாவே சொன்னாங்க, நாங்க காங்கிரஸ்ல கடந்த காலத்தில் அமைச்சராக இருந்தவங்க முன்னணி தலைவர்களை காங்கிரஸ் கட்சியின் சார்பாக தேர்தலை சந்திக்க முன்வரவில்லை என்று. அப்படி முன்வராத போது அவங்க 5% வாக்குகள் வாங்கினாங்க. ஆனா இன்னைக்கு அந்த 5% இன்னைக்கு 2ஆக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இது இவர்களுடைய நிலைமை. இன்னைக்கு பாமக பத்தி நீங்களே சொன்னீங்க. ஆனா ஒண்ணு, காங்கிரஸ் எப்ப ஆட்சியில பங்கு எடுத்திருக்கலாம் அப்படின்னா, நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தேன் 2006 இருந்து 2011 வரை காங்கிரசினுடைய ஆதரவோடும் பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரவோடு தான் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்டில் இருந்தது. அன்னைக்கு பாமக ராமதாஸ் போய் கவர்னர் கிட்ட என்ன கடிதம் கொடுக்கும்போது என்ன சொன்னாரு, இந்த 5 ஆண்டுகளும் நிபந்தனையற்ற ஆதரவு நாங்க பங்கு கேட்க மாட்டோம்னே சொன்னாரு. ஆனா பங்கு கேட்டு அமைச்சரவையில் இடம்பெறுவதற்கான வாய்ப்பு இருந்த காங்கிரஸ் கட்சி அன்றைக்கு மத்தியில் இருந்த சூழல் அல்லது அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமையுடைய உத்தரவுக்கு இணங்க அவர்கள் யாரும் பங்கு கேட்காத ஒரு சூழல் இருந்து, ஆனா வாய்ப்பு வந்த போது அதை நழுவு விட்டுவிட்டு இன்றைக்கு கட்சியும் 2ஆக உடைந்து சொந்த கட்சியினுடைய தலைவர்களே தேர்தலுக்கு முன்வந்து தேர்தலை சந்திப்பதற்கு தயாராக நிலையில் அவர்கள் சொல்வது என்பது ஒரு நம்பிக்கை காட்டுகிறது என்று சொல்லலாமே தவிர நிச்சயம் இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற நம்பிக்கை கூட உங்க கட்சிக்காரங்க யாரும் காட்ட மாட்டாங்களே. நீங்களோ போட்டியிடுவதற்கு அப்பதான் ஆட்கள் வருவாங்க. நீங்க எவ்வளவு நாள் காங்கிரஸ் கட்சி தலைமை சொல்ல முடியும். நாம வந்து திமுக சரத்குமார் போன்றவங்க, உங்களை போன்றவங்க கட்சிக்கு தலைமையேற்று நடத்தக்கூடியவங்க அப்படியான குரல்களை கூட முன்வைக்க மாட்டீங்களா? நீங்க அதை தான் நான் சொல்றேன். நாங்க சொல்றேன், நாங்க வந்து கட்சி தொடங்கி 3 ஆண்டுகள் ஆகுது. நாங்க ஒரு சிறிய கட்சி. நாங்கள் வந்து ஒரு சாதிய வட்டத்துக்குள்ள இருந்தும் அல்லது குறுகிய வட்டத்தில் இருந்தும் நாங்கள் வெளியுறவுக்கான முயற்சிகளை மேற்கொண்டுதான் இன்றைக்கு அதிலே நாங்கள் வெற்றி கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த ஊடகத்தால எந்த பத்திரிகை நண்பர்களாவது இது ஒரு சாதி கட்சி, வேல்முருகன் ஒரு சாதிக்காக கட்சி நடத்த பெயர் எனக்கு இல்ல. ஆக இந்த பொதுத்தளத்தில் இந்த சமூகம் நான் 3 ஆண்டு காலத்தில் என்னை அங்கீகரித்திருக்கிறது. ஆக நாங்கள் வளர்ந்து வருகிற நிலையில் இருக்கின்ற போதே பொதுத்தளத்தில் சமூகத்தோட அங்கீகாரம் போதும், ஆட்சி அதிகாரத்தில் இந்த தேவையில பங்கு இல்ல தேவையில்லை என்ற ஒரு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இல்லாததற்கு நாங்கள் கட்சி நடத்தல. ஆனால் அதற்கான நேரம் காலம் வர வேண்டும். அதற்கான பணிகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் அடுத்து அமைய போறது கூட்டணி ஆட்சி தான். அந்த ஆட்சியில 10 காங்கிரஸ்காரங்க நிச்சயம் அமைச்சர்களாக இருப்பாங்க அப்படின்னு ஈவி.கே. இளங்கோவன் சொல்றாரு. அது அவருடைய தன்னம்பிக்கையை காட்டுகிறதுன்னு சொல்லலாம். திருமாவளவன் வந்து விளிம்பு நிலை மக்கள் அதிகாரம் பெறுவதற்கு இந்த கூட்டணி ஆட்சி அவசியம் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் அளவுல சொல்றாரு. கூட்டணி ஆட்சி அப்படின்னு அதிகார பகிர்வு, அந்த அதிகார பகிர்வு கிடைச்சாதான் விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் அதிகாரம் பெறுவார்கள் அப்படின்ற கருத்தை சொல்றாரு. அது விளிம்பு நிலை மக்களுக்கான அதிகாரத்துக்காகவா அல்லது சுயநலமா அப்படின்றது இன்னொரு விமர்சனம். நீங்க அவங்களோட போய் பேசுறப்ப, உங்களோட அவங்க வந்து பேசுறப்ப, நீங்க வந்து மாற்று திமுக அதிமுகவுக்கான மாற்றுன்னு சொல்றீங்க. ஆனால் அவர் அப்படி சொல்லல. யார் அதிகாரத்தை பகிர்வதற்கு முன் வந்தாலும் அவர்களோடு சேருவதற்கு தயார்னு சொல்றாரு. இந்த முரண்பாட்டை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல, திருமாவளவனோட அவர் ஒரு கட்சி, நாங்க ஒரு கட்சி. இப்போ கூட்டணி என்று கேட்கலாம் என்று அவர் சொல்றார். ஒரு தலித் ஒருவர் அரசு பொறுப்பில் இருப்பதனாலேயே விளிம்பு நிலை மக்கள் அவங்க ஏற்றம் பெற்று விடுவார்கள் என்றால் உத்தரப்பிரதேசத்தில் தலித்துகள் மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைந்திருக்கணும். ஆனா கே.ஆர். நாராயணன் ஜனாதிபதி ஆகிறப்ப எல்லோரும் தானே ஃபர்ஸ்ட் தலித் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லி கொண்டாடத்தானே செய்தாங்க. அது ஒரு சிம்பல், ஒரு அடையாளம். ஆனா கே.ஆர். நாராயணன் அப்படி வந்துட்ட பிறகுதான் நம்ம ஊர்ல கொட்டாக்கச்சி ஏந்தல், நாட்டார்மங்கலம் இங்கெல்லாம் வந்து நீங்க பஞ்சாயத்துக்கு தேர்தல் நடத்த முடியல. எனவே நீங்க உத்தரப்பிரதேசத்தில் மாயாவதி வந்துட்டதுனால தலித்துகள் வாழ்க்கையில் முன்னேற்றம் வந்துவிட்டது என்பதை நாம் ஏற்றுக்கொண்டால், ஒரு தலித்துகளை ரெப்ரசன்ட் பண்ற கட்சி ஆட்சி பொறுப்பை பங்கேற்றால் அது விளிம்பு நிலை மக்களுடைய பிரச்சனை தீர்ந்துவிடும் என்று சொல்வது சரியல்ல. நாராயணன் அவர்கள் குடியரசுத் தலைவராக இருந்தபோது நாட்டில் நடந்த பல்வேறு சுண்டூர் பிரச்சனை உட்பட அவர் வருத்தப்பட முடிந்ததை தவிர அதற்கு மேலே செய்ய முடியல என்பது ஒரு அம்சம். அவர் கூட்டணி ஆட்சி என்பதை வலியுறுத்துகிறார். நாங்கள் என்ன சொன்னோம், கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்றதே யாரோட கூட்டணி? நீங்க திமுக அல்லது அதிமுக. தமிழகத்தை பொறுத்தளவில் 2 வலுவான கட்சிகளாக அவங்க 2 பேர் இருக்காங்க, சந்தேகமே இல்லை. இந்த 2 பேரோடவும் எந்த அடிப்படையில் விளிம்பு நிலை மக்கள், நான் உதாரணமா சொல்றேன். இல்ல, அவர் சொன்ன அந்த இன்னொரு வழியை சொல்றது முக்கியம் நினைக்கிறேன். அவர் என்ன சொல்றாரு, நீங்க மாற்று அணின்னு சொல்றீங்க,
வலிமை வெற்றி பெறக்கூடிய வலிமை பெறக்கூடியதாக இந்த அணி இருக்கணும், இந்த அணி ஜெயிச்சிடணும். ஜெயிக்காம போச்சுன்னு சொன்னா இந்த அணியை பயன்படுத்தி அதிமுகவோ திமுகவோ ஜெயித்து விடுவார்கள். அப்படியே நான் தயாராக அது அங்கதான் பெரிய சிக்கலே வருது. திருமாவளவன் கொஞ்சம் அவரோட ஒரு குழப்பம் இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் ஆண்ட ஒன் ஹேண்ட் என்ன சொல்றாரு, நாங்க விளிம்பு நிலை மக்களுக்கு ஆட்சின்னு சொல்றாரு. ஆனா அது யாரு கூடயும் போறதுக்காக அவர் ரெடியா இருக்கிறாரு. இவங்களை விட்டு போறதுக்கும் அவர் திமுக அண்ணா திமுக நாளைக்கு ஒரு ஜெயிக்கிற கட்சியா இருக்கலாம், திமுக ஜெயிக்கிற 2 கட்சிக்கு தான் வாய்ப்பு அதிகம் இருக்கு. அந்த ஒரு பட்சத்துல அங்க போவோமா போக மாட்டாங்கறது அவர் தெளிவுபடுத்தணும். தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அவர் இன்னும் என்ன சொல்றாரு, தெளிவுபடுத்துறாரு, போக தயார் தான் சொல்றாரு. எனக்கு அது பிரச்சனை இல்லன்றாரு. அப்ப நீங்க எல்லாரும் அப்ப இருக்க முடியாது. அது ஒரு பெரிய நீங்க அப்ப தெளிவா சொல்லிடணும். அவர் என்ன சொல்றாரு, விளிம்பு இடதுசாரிகள் கூட இருந்து அது ஒரு பெரிய வலுவான கட்சியாக உருவாகவில்லை என்றால் அந்த கூட்டணி திமுக அண்ணா திமுகவுக்கு வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு வகுத்து விடும்னு ஒரு பக்கம் சொல்றாரு. இன்னொரு பக்கம் என்ன சொல்றாரு, கூட்டணி வாய்ப்பு கொடுக்கிற, ஆட்சியில் பங்கு கொடுக்கிற எந்த கட்சியோட சேருவாங்கிறது. ஆகவே அவருக்கும் ஒரு குழப்பமான ஒரு நிலைமை தான் இருக்குன்னு நான் நண்பர் திருமாவளவன் சொல்றது குறித்து சில விஷயங்களை அவருடைய கவனத்துக்கு நாங்கள் ஏற்கனவே கொண்டு போயிருக்கோம். இப்போ உதாரணமா கௌரவ கொலை, இப்போ கோகுல்ராஜ் கொலை செய்யப்பட்டிருக்கார். இதுல திமுகவோட நிலை என்ன? கௌரவ கொலைகள் சம்பந்தமா சட்டமன்றத்தில் ஒரு எம்எல்ஏ எழுப்புறார். அவர் திமுகவோட நெருக்கமாக இருக்கிறவர். முதலமைச்சராக இருந்த பன்னீர்செல்வம் அவர்கள் தமிழ்நாட்டில் கௌரவ கொலையே இல்லைன்னு சொல்றார். அந்த பிரச்சனையை எழுப்புன டாக்டர் கிருஷ்ணசாமி வெளிநடப்பு பண்றாரு. எங்க கட்சி எம்எல்ஏக்கள் எந்திரிச்சு இதுக்கு தனி சட்டம் வேணும், இதெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்றாங்க. திமுக தரப்பில் எந்த அசைவும் இல்லை. நான் நண்பர் திருமாவளவனுடைய பரிசீலனைக்கு நான் வைக்க வேண்டியது என்னன்னா, தமிழகத்தில் கௌரவ கொலையே இல்லை என்று சொல்லுகிற ஓ பன்னீர்செல்வம் அவர் சார்ந்த கட்சியோடவோ, அல்லது இதை ஒருவர் வலுவாக எழுப்புகிற போது, டாக்டர் கிருஷ்ணசாமி எழுப்புகிற போது, இடதுசாரிகள் இந்த பிரச்சனையில இல்ல வாக்கு வங்கி அச்சத்துல பெரிய கட்சிகள் இந்த விஷயங்கள்ல கருத்து சொல்லாம மௌனம் சாதிக்கிறது தொடர்ச்சியா நாம பார்க்கிற ஒன்றாதான் இருக்கு. இன்றைய கூட்டணி ஆட்சி அப்படின்ற ஒண்ணுக்கு திருமாவளவன் சொல்ற ஒரு கருத்து, வெற்றி பெறும் வலிமை இந்த அணிக்கு இருக்கணும், இல்லைன்னா இதன் பலனை மற்றொரு அறுவடை செய்துடுவாங்க. எல்லா காலத்திலையும் நடப்பு நிலையில் உள்ள கட்சிகள் வெற்றி பெறுகிற நிலையில் இருப்பாங்க. அப்படி பார்த்து அவங்களோட மட்டுமே இருந்தா நீங்க பல நேரங்களில் நீங்க எதுக்காக நிக்கிறீங்களோ அதை பண்ண முடியாது. அதுதான் நான் என்ன கேட்கிறேன், எந்த அடிப்படையில் அதை சேர முடியும்? அந்த கேள்விக்கு பதில் சொல்லணும்ல. இல்ல இப்போ தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி ஒரு முடிவு எடுக்கணும்னா சில அடிப்படை விஷயங்கள்ல தெளிவா இருக்கணும். ஒன்று, எங்களை பொறுத்தவரை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய செயற்குழு ஒரு தீர்மானம் நிறைவேற்றியிருக்கோம். அந்த தீர்மானத்தின்படி தேசிய அளவில் மதவாத பாஜகவை எதிர்ப்பது, மாநில அளவில் மக்கள் விரோத ஆட்சி நடத்துகிற அதிமுக அரசை தூக்கி எறியணும், அந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும். இந்த 2 அடிப்படையில் ஒரு தீர்மானம். இந்த அடிப்படையில் இந்த நோக்கத்திற்கு யாரெல்லாம் உறுதுணையாக இருக்கிறார்களோ, இதை யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களோடு நாங்கள் கூட்டணி வைத்துக் கொள்வோம். அப்படி கூட்டணி வைக்கிறப்போ ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு. ஏன்னா நாங்கள் 50 வருடங்களாக தமிழ்நாட்டிலே ஆட்சி இல்லை. ஒரு கதர் சட்டை அடிக்கல வாய்ப்பு வந்தப்ப விட்டுட்டீங்களே. இருங்க, அது விட்டுட்டு 55 வருஷம் நீங்க சென்ட்ரல்ல ஆட்சி பொறுப்புல இருந்தோன்னு நீங்க சொன்னீங்களே, நீங்க இருந்ததுனாலதான் பிஜேபி இவ்வளவு பவர்ஃபுல்லா, இந்த 10 ஆண்டு கால ஆட்சியின் காரணமாகத்தான் இவ்வளவு பவர்ஃபுல்லா பிஜேபி வந்திருக்கு. அது வந்திருக்கிறதுக்கான காரணம் நீங்க தானே? இல்ல அதாவது பிஜேபி வளர்ச்சிக்கு நாங்க தான் காரணம்னா, நீங்க எங்களோட சேர்ந்து எங்களை வலிமைப்படுத்தினா நாங்க அவங்களை வீழ்த்திடுவோம். அதுக்கு நீங்க தயாரா இல்ல? உங்களோட வெஸ்ட் பெங்கால்ல அதுக்கான முயற்சிகள் வருதா அப்படின்றது சில பேர் பேசப்படுது. இல்ல, கட்டாயம் காங்கிரஸ் கட்சியோடு எந்த உறவையும் மேற்கொங்காலம் இல்லை, இந்தியாவினுடைய எந்த பகுதியிலும் சிபிஎம் வைக்காது. நான் சொல்லிடுறேன். இது மாதிரியான இடதுசாரிகளுடைய நிலை இருக்க இந்த நிலைதான் பாஜகவைக்கு உயிர் கொடுத்துக்கிட்டு. இதத்தான் வைத்தியலிங்கம் என்ன சொல்றாரு, இதுல நான் எதுக்குற மாதிரி எதிர்த்தாதான் நீங்க அதிமுக வெஸ்ட் பெங்கால் கேரளாவை வச்சே எல்லாம் முடிவு எடுக்க போறீங்க. இதுல கம்யூனிஸ்ட் கட்சி என்ன செய்யணும்னா, குறைந்தபட்ச கெடுதல், இந்த நாட்டுக்கு அதிக தீமை தரக்கூடியது குறைந்தபட்ச கெடுதல் முடிவு பண்ணி ஒரு முடிவு அதை விட்டுருங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரை நாங்கள் 50 ஆண்டு காலமாக ஆட்சி இல்லை. எங்களுக்கு ஏக்கம் இருக்கு, நாங்கள் ஆட்சியில் பங்கு வைக்கணும், எங்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் அமைச்சராக வரணும்,
அந்த காலத்தை எப்போது பார்க்க போறோன்ற ஒரு ஏக்கம் இருக்கு. அந்த அடிப்படையில் இல்ல, அமைச்சர் தனது வந்து ஆதங்கத்தை என்ன எங்கள் தலைவர் என்ன ஒண்ணு EVK சொல்லி அந்த ஏக்கம் எல்லா கட்சிக்கும் தான் இருக்கு. ஏக்கப்பட்டா மட்டும் போதுமா? ஏக்கத்தை அதுக்காக வளர்த்திருக்கீங்களா? ஏக்கம் பலமா இருக்குதா? அதுதானே கேள்வி. இப்போ நாங்க வந்து கடந்த 8-9 மாதங்களாக புதிய தலைமை, ஏற்கனவே இருந்த தலைமை பற்றி நான் பேச முடியாது. புதிய தலைமை வந்த பிறகு ஒரு ஸ்டேக் நாங்க வந்து ஒரு அரசியல் பாதையை வகுத்து இருக்கோம். அந்த பாதையிலே எங்கள் பயணம் சென்று கொண்டிருக்கிறது. திருச்சியிலே நாங்கள் மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை அன்றைக்கு வந்து ராகுல் காந்தி உரையை கேட்பதற்காக திரண்டு வரப்போறாங்க. மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டில் நாங்கள் வந்து எங்கள் கொள்கைகளை நிலைநிறுத்தக்கூடிய வகையில் செயல்பட போறோம். இன்னைக்கு மக்கள் விரோத ஆட்சியை எதிர்த்து நாங்கள் கடுமையான நிலை எடுத்து பணியாற்றி வருவோம். அந்த அடிப்படையில் என்னை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு, அதிமுக இருக்கு. இந்த இரண்டு கட்சிகளை பற்றி ஒரு தெளிவான நிலை வந்து தொல் திருமாவளவனுக்கு இல்லைன்னு சொல்லுங்க. உங்க ஸ்டாண்ட் இது என்ன மாறுபட்ட நான் சொல்றேன். நான் சொல்றேன் சிம்பிளா சொன்னா அவங்க அதிமுகவோட போறதுக்கு திருமாவளவன் தயாரா இருக்காரு. அதிமுக தயாரா இல்ல. தயாரா இருக்கு. நாங்க தயாரா இல்ல. காங்கிரஸை பொறுத்தவரை அதிமுக போக தயாரா இல்ல. அவ்வளவுதான். கொள்கை அடிப்படையில் உங்க புரிஞ்சுக்கலாம். அந்த புரிதல் கரெக்டா இல்ல. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த 10 ஆண்டு ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில ஒரு மதசார்பற்ற கட்சி என்கிற அடிப்படையில் நாங்கள் இணைந்து அரசாங்கத்தை நடத்தியிருக்கோம். 9 வருஷம் கூட்டணி இருந்திருக்கோம். எங்களுக்கு வந்து மதசார்பற்ற கட்சி என்றால் திமுகவை தான் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும். அந்த அடிப்படையில் அவர்களுக்கோட இணைந்து பணியாற்ற காங்கிரஸ் கட்சி தயார். எந்த அடிப்படை என்று சொன்னால் தலைவர் EVK சொன்னது மாதிரி அதிமுக மதசார்பற்ற கட்சி தானே. அதிமுக அதிமுகவை வந்து இன்னைக்கு நரேந்திர மோடி அவர்கள் ஆதரிக்கிறார்கள். அதனால அதிமுகவை மதசார்பற்ற கட்சின்னு சொல்ல முடியாது. மதசார்பற்ற கட்சின்னு சொல்ல முடியாது. அவர்களுக்கு எதிலுமே எந்த கொள்கையிலும் நம்பிக்கை இல்லாத கட்சி அதிமுக. எப்போது வேண்டுமானாலும் எது வேணாலும் பேசுவாங்க. அவர்களுக்கு கொள்கைன்னு கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் வருகிற சட்டமன்ற தேர்தலில் சரியான ஒரு அசஸ்மெண்ட் நான் நினைக்கல கோபண்ணா. என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு கான்பிடன்ஸ் இருக்கு, நம்மளால செய்ய முடியும். நீங்க வந்து அதிமுக குற்றம் சொல்லலாம், அது எந்த மாதிரியான விமர்சனம் வைக்கலாம். இடதுசாரிகளோட அவங்களுக்கு கலைந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி வச்சிருந்தாங்க. ஆனா அந்த கட்சியை கூப்பிடாமலே, இடதுசாரிகளை கூப்பிடாமலே அவங்க பிரச்சாரத்தை தொடங்கிட்டு போயிட்டாங்க. கவலையே படல, ஜெயிச்சிட்டாங்க. நம்ம விமர்சனம் தான் செய்ய முடியும். ஏன்னா கட்சியை வலுவா வைக்கிறாங்க. திரு தா பாண்டியன் ஒரு நேர்காணல்ல சொன்னார், எங்க அக்னி பரீட்சை நேர்காணல்ல சொன்னார், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்துக்காக 2 அமைச்சர்கள் போய் உங்களோட கூட்டணி இல்லைன்னு சொன்னாங்க. எங்கள்கிட்ட அப்படி ஒரு தகவலை கூட அந்த அதிமுக யாரும் சொல்லல. இன்னைக்கு வரைக்கும் ஏன் புரிஞ்சாங்கன்னு தெரியல. நீங்க என்ன செய்யணும், ஒரு கட்சியை, உங்க கட்சியை பலப்படுத்தாமல், அமைப்பை பலப்படுத்தாமல் இன்னொரு கட்சி மேல குற்றம் சொல்லி இருக்கிறதுல தைரியமா பண்ணிட்டு போயிட்டாங்களா? நீங்க என்ன பண்ண முடியும்? என்ன பொறுத்தவரை கூட்டணியில என்ன பண்ண முடியும்? தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இன்றைய அரசியல் சூழலில் இத்தனை அணிகள் பாருங்க, எவ்வளவு பெரிய குழப்பம் நிலவுகிறது, எவ்வளவு பெரிய இவங்க கிட்ட ஒரு நிலையான ஒரு முடிவு எடுத்து அதை நடைமுறைப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இல்லாம இருக்கு. அதான் தமிழ்நாட்டில் இப்ப நிலவுது. ஆக இந்த சூழல்ல நிச்சயமாக அதிமுக மாற்றாகவே இன்னைக்கு தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் இல்ல அப்படின்றத அப்படி ஏன் சொல்றேன்னா, இன்றைக்கு திமுக தலைமையை ஏத்துக்கிட்டு இன்னைக்கு இருக்கிற கட்சிகள் அத்தனை ஒரு அணியில் நின்று ஒரு மிகப்பெரிய ஜெயலலிதா அவர்கள் சொன்னாங்க, எதிர்கட்சிகள் அப்படி ஒன்று என் கண்ணு கெட்டின தூரம் வரலையும் தெரியல, மக்கள் எங்களோடு நாங்கள் மக்களோடு அப்படின்ற கருத்தை நீங்க வழிமொழிறீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல ஏன் சொல்ல வரேன்னா, அவங்க சொல்றது ஒரு விதத்துல உண்மையாதான் ஆகுது. இப்ப மார்க்சிஸ்ட் என்ன சொல்றாங்க, திருமாவளவன் அவங்க எல்லாம் ஒரு அணி அமைக்கிறாங்க, கருத்து முரண்பாடு வருது, ஆனா நாங்க திமுகவோட அதிமுக கூட்டணி வைக்க தயார்ன்ற கருத்து அவர் சொல்றாரு. இப்ப கோபன் என்ன சொல்றாரு, திமுகவோட அமைச்சரவையில் இடம்பெறக்கூடிய அளவுக்கு 50 ஆண்டுகள் நாங்க ஆட்சியில இருந்து பதவியில இருந்து பாலிடிக்ஸ் இஸ் ஆர்ட் ஆஃப் பாசிபிள். யார் என்னென்னலாம் அதிகபட்சம் பெற முடியுமோ அதற்கான முயற்சிகளை எல்லாம் கட்சியும் பண்ணும். அதையெல்லாம் நீங்க தவறுனே சொல்லல. அது சின்ன எந்த சின்ன கட்சியும் பண்ணும். இல்ல அதை நான் தவறுனே சொல்லல. ஆனா அப்ப நான் சொல்றது நீங்க அதிமுக இவங்க எல்லாம் கேட்கறதுனாலயே அந்த கேட்கறது தவறுன்னு சொல்லல. இல்ல அப்படி கேட்கறதுனாலயே அதிமுக பலம் பொருந்தியதாக இருக்கிறது, அது அசைக்க முடியாத நிலைமையில் இருக்கு அப்படின்னு இவங்க ஒப்புக்கொண்டாங்கன்னு அர்த்தம்னா, இவங்க ஒப்புக்கொண்டான்னு இல்ல, இவங்களுடைய ஒற்றுமையின்மை தான் இன்னைக்கு 44% இருக்கு. இன்னைக்கு வந்து 37 எம்பிகள் கடந்த ஒரு ஆண்டுக்கு முன்னாடி யார் இருக்காங்க? கடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவோட தேமுதிக இருந்தது, கம்யூனிஸ்ட் இருந்தாங்க. இன்னைக்கு யார் இருக்காங்க? எல்லாம் வெளியே யாருமே இல்லாத நாடாளுமன்ற தேர்தல் 37 ஜெயிச்சிருக்காங்க. 37 நாடாளுமன்ற தேர்தல்
ஒரு தேர்தலில் இருக்கிற வாக்கு வங்கி என்பது அடுத்த தேர்தலில் மாறக்கூடியதாக இருக்கிறது. பெண்ணாகரத்துல தோற்ற அதிமுக 3வது இடத்துக்கு போன அதிமுக அடுத்த 6 மாசத்துல வந்து அதிகபட்ச எண்ணிக்கையோட வெற்றி பெறுது. அதிமுக அடுத்த தேர்தலில் வெற்றி பெறுது. ஆனா இன்றைக்கு இருக்கிற சூழலில் நிச்சயமாக ரொம்ப பலகீனமான நிலை. அதிமுக வரலாற்றில் இன்னைக்கு அந்த தலைமையும் கட்சியும் ஆட்சியும் இருக்கிற பலகீனமான நிலை, மக்கள் விரோத நிலை போல எந்த காலத்தில் இருந்து கிடையாது. திரு வைத்திலிங்கம் குறிப்பிட்டீங்க. இல்ல அதான் இப்போ நண்பர் கோபண்ணா அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறார். 2 தீர்மானம். ஒன்று, அதிமுக ஆட்சி அகற்ற வேண்டும் என்பதிலே அவர்கள் நிலையாக இருக்கிறார்கள். பாஜக ஆட்சியை எதிரான இயக்கம். எனவே இந்த 2 நிலைப்பாடு எடுத்துவிட்டு சகோதரர் இளங்கோவனும் தெளிவுபடுத்தியிருக்கிறார். அவர் ஒன்றும் உறுதியாலாம் சொல்லலை. ஆட்சியில் பங்கேற்று உறுதியளிக்கும் கட்சியுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்படும், இறுதி முடிவே கட்சி மேலிடம் தான் எடுக்கும் என்றுதான் சொல்லியிருக்கிறார். மந்திரியாவது வேணுங்கிறாரு. உங்களுக்கு நிதி நீங்க முதலமைச்சர்னா நாங்க துணை முதலமைச்சர். திரு வைத்திலிங்கம் சொன்ன வார்த்தைகளை அப்படியே சொல்லணும்னா இவிகே சிலங்கோவன் சொன்ன வார்த்தைகளை திரு வைத்திலிங்கம் நீங்க முதலமைச்சர் என்றால் நாங்கள் துணை முதலமைச்சர், நீங்கள் நிதியமைச்சர் என்றால் எங்களுக்கு உள்துறை, குறைந்தது 10 அமைச்சர்கள். நான் 2 கருத்து பதிவு செய்ய விரும்புகிறேன். ஆசைப்படும் உரிமை அனைவருக்கும் இருக்கிறது, அதில் அவருடைய விருப்பம். ஆனால் 2 கருத்துக்களை மட்டும் பதிவு வைக்க விரும்புகிறேன். தேமுதிக ஒரு தேர்தலில் வாக்கை பிரித்ததினாலே அதிமுக ஏறத்தாழ 21 இடங்களில் வெற்றி பெற்றது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். உண்மையிலேயே அதிமுக எதிர்ப்பு வாக்குகளை ஒருமைப்படுத்த வேண்டும் என்று நினைப்பவர்கள், கொள்கை பிடிப்புடையவர்கள் முதலில் ஒரு குறைந்தபட்ச வேலை திட்டத்தை உருவாக்கி இதற்கு ஒப்புக்கொள்வர்களோடு கூட்டணி என்று சொன்னால் அதில் பொருள் இருக்கிறது. ஆனால் ஆட்சியிலே கூட்டணி என்ற அந்த ஒரு நிபந்தனை மட்டும் வைப்பதற்கு இதுதான் சரியான காலகட்டமாக என்பதை மட்டும்தான் நான் கேள்வியாக வைக்கிறேன். அவர்களது கோரிக்கையிலே நியாயம் இருக்கிறது என்றோ இல்லை என்றோ நிராகரிப்பதற்கான காலம் இதுவல்ல என்பதைத்தான் நான் உறுதியாக சுட்டிக்காட்டுகிறேன். எல்லோரும் எங்களோடு வாருங்கள், மற்றதெல்லாம் பிறகு பேசிக்கொள்ளலாம் அப்படின்ற ஒரு அம்சம் தான் உங்கள்கிட்ட இருக்கு. மற்ற அம்சங்களை பற்றி பிறகு பேசலாம். பொது செயல் திட்டத்தை உருவாக்கலாம் சொல்றீங்க. பொது செயல் திட்டத்திலேயே ஆட்சி அதிகாரம் வேணும் அவங்க சொல்றாங்க. வேல்முருகன், ஒரு பொது செயல் திட்டத்தின் அடிப்படையில் இந்த ஆட்சியை அகற்றுவதற்கு முன்வரும் கட்சிகளோடு கூட்டணி அப்படின்ற ஒரு பரந்த பார்வையை திமுக முன்வைக்குது. ஆனா ஆட்சியில பங்கு தர்றீங்களா இல்லையான்றதை பற்றி இப்ப பேசுவதற்கு நாங்கள் நிராகரிக்கவும் இல்லை, ஏற்கவும் இல்லை என்ற ஒரு கருத்தை வைத்திலிங்கம் முன்வைக்கிறார். இந்த பிரச்சனையை அதிமுக தரப்பு எப்படி பார்க்கிறது? கூட்டணி ஆட்சின்றது ஒண்ணு. ஜி.கே. வாசன் சொல்றாரு, தமிழ்நாட்டு மக்களுடைய விருப்பம் கூட்டணி ஆட்சி அப்படின்றாரு. அது மதில் மேல் நின்று அது அதிமுகவுக்கு சொல்ற செய்தியா திமுகவுக்கு சொல்ற செய்தின்னு புரிஞ்சுக்கிறதா? இல்ல, அவருடைய பேச்சும் அவருடைய அறிவிப்பும் என்பது அவங்களுடைய அப்பா பாணியை தான் தொடர்கிறது. ஆனா நீங்க கேட்ட இந்த கேள்வியில அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அவங்க எதை பற்றியும் கவலைப்படலை. அவங்க தனக்கான மக்கள் செல்வாக்கு இருக்கு, நிச்சயமாக அடுத்த முறை நம்முடைய ஆட்சி என்பதில் அவங்க உறுதியா இருக்கிறாங்க. அவங்க எந்த கட்சியோடய போய் பேச்சுவார்த்தை நடத்துறது, கூட்டணி கூப்பிடுறது, அல்லது கூட்டணி மந்திரி சபையை தரோம் அல்லது வேற ஏதாச்சும், அதைத்தான் கனகராஜ் முன்னாடியே கேள்வி எழுப்பினார். வாக்கு வங்கி என்பது நிரந்தரமானதல்ல, மாறக்கூடியது. நீங்க நினைக்கிற அளவுக்கு செல்வாக்கோட இல்லைன்ற கனகராஜ் முன்வைச்சார். அவங்க அதை பத்தி கவலைப்படல. ஏன்னா உதாரணத்துக்கு ஒண்ணே சொல்றேன். அவங்க நீங்க பாருங்க, இன்னைக்கு தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கிற தலைவர்களால் சுட்டி காட்டப்பட்ட விஷயங்களோ இல்ல தமிழ்நாட்டு மக்களால் ஒட்டுமொத்தமாக போராடி முன்வைக்கப்பட்ட விஷயங்களிலோ அவர்கள் அந்த மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து பல்வேறு காரியங்களை இன்னைக்கு செய்திருக்கிறார்கள். இல்ல நான் கேட்கிறேன், அந்த அடிப்படையில் ஒரு கடைசி நாள்ல எடுத்த ஒரு அரசியல் முடிவு, நில கையகப்படுத்தல் சட்டம், இதே ஃபார்ம்ல கமா புள்ளி மாறாம மார்ச் மாசத்துல முன்வைத்த போது அதை அதிமுக ஆதரிச்சது. மக்கள் நாடாளுமன்றத்துல அந்த சட்டத்தை மார்ச் 10ஆம் தேதி ஆதரித்து அதிமுக 37 எம்பிக்கள் வாக்களித்தார்கள். இதுல ஒரு மாற்றமும் ஒரு திருத்தமும் இன்னைக்கு வரல. அதே சட்டம் தான் இருக்கு. நாடாளுமன்ற நிலைக்குழுல இன்னும் பரிசீலனை இருக்கு. மாறுகிறார்கள்னா அவங்களுக்கு தங்களுடைய நிலைப்பாட்டுல ஏதோ தவறு நடந்திருக்கு அப்படின்னு உணர்ந்து, அது உண்மைதான், அப்படியே உணர்ந்து அந்த தவற்றை திருத்திக் கொண்டு திரும்பவும் இந்த மக்களுக்கான ஒரு அரசாக மக்களுக்கான ஆதரவு நிலை எடுப்பது தவறு நீங்க சொல்றீங்களா? இல்ல, அப்படி தவறுன்னு சொல்ல முடியாது. அதை எப்படி தவறுன்னு சொல்ல முடியும்? ஒரே ஒரு விஷயம், செல்வாக்கு அதுல ஒரு டென்ட் வருது அப்படின்னு அவங்க நீங்க நினைக்கிறது மாதிரியான ஒரு நிலைமை இல்லைன்னு அவங்க ரியலைஸ் பண்றாங்கன்னு எடுத்துக்க முடியாது. அப்படி அதிமுக எப்பவுமே செய்யும். நான் உங்களுக்கு என்ன செய்யறேன்,
2G பிரச்சனை வரைச்சல என்ன சொன்னாங்க? நீங்கள் வந்து திமுகவை வீட்டுக்கு அனுப்புனா அதன் மூலமாக ஒரு அரசு கவுளும் ஒரு நிலைமை வந்தால் இந்த அதிமுக அரசு காங்கிரஸ் அரசுக்கு ஆதரவு எம்பிக்கள் ஆதரவு இருக்கான. ஆகவே நெருக்கடி வரைச்சல எல்லா கட்சிகளும் சொல்லுவாங்க அது அதிமுக ஒரு ஸ்டெப் மேல போய் சொல்லுவாங்க. இதுல இருந்து திருத்த மசோதால வந்து 10A என்கிற ஒரு திருத்தத்தை சேர்த்துக்கிறாங்க. திருத்தமும் வரல. இல்ல பிரதமருக்கு ஏதுல அந்த 10A ஏற்கனவே பாராளுமன்றத்தில் நிறைவேற்றின சட்டம். அந்த சட்டத்தை இவங்க ஆதரிச்சு ஓட்டு போட்டாங்க. இல்ல அந்த சட்டத்துல எந்த திருத்தமும் இப்ப வரல. லோக்சபால வந்தது ராஜ்யசபாக்கு போச்சு. அந்த ராஜ்யசபால இப்ப செலக்ட் கமிட்டிக்கு போயிருக்கு, நிலைக்குழுவில் இருக்கு. இல்ல அப்படியே அது எந்த மாற்றமும் வரல. நான் என்ன சொல்றேன், உங்க வாதத்துக்கே வரேன். இப்ப விடுதலை புலிகளுடைய ஆதரவு இயக்கங்களால அன்னைக்கு பாதுகாப்பு இல்ல. நிலையை மாற்றிக்கொள்வது சரியா தப்பா, அது ஒரு கட்சிக்கு உரிமை இருக்கான்னா அது வேறு விஷயம். அது அவங்களுக்கு உரிமை இருக்கு. மக்களுடைய உணர்வுகளை மதிப்பிடுறாங்க. எதிர்க்கட்சி தலைவர்கள் என்ன தெளிவுபடுத்துறாங்க, அரசு அந்த நிலையை மாற்றிக் கொள்கிறார்கள் அல்லது ஒரு சிறு தவறு செய்யலாம், அது நியாயம். அவர்தான் அரசன். இல்ல அது நியாயம். அதுல நான் எனக்கு எந்த மாற்று கருத்து இல்ல. ஆனால் அன்றைக்கு ஓட்டு போடுறப்ப அரசியல் ஆதாயம் சட்டம் சரியா இருந்தது அப்படின்னு சொல்றதும் இன்னைக்கு ஏதோ அதுல திருத்தம் வந்துருச்சுன்னு சொல்றதும் தவறு. அப்படி இல்ல, அதுல முரண்பாடு இருக்கு. ஒண்ணே ஒண்ணு சொல்றேன். உதாரணத்துக்கு கெயில் விவசாய திட்டம் எடுத்துங்க. காங்கிரஸ் ஆட்சியில் கொண்டு வரப்பட்டாங்க. அதிமுக அரசு காலத்திலேயே நான் அதுக்கு போராட்ட தலைமையேற்று நான் தான் அந்த முற்றுகை போராட்டத்தை நடத்தினேன். கோயம்புத்தூர்ல இருந்து கிருஷ்ணகிரி வரையிலும் 7 மாவட்ட விவசாய மக்களுடைய பிரச்சனை. அதுல அதிமுக அரசு காவல்துறையை விட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் விட்டு நிலவை கையகப்படுத்தி பைப் லைன் புதைச்சாங்க. ஆனா மக்கள் பெரிய அளவுல போராடினாங்க, விவசாயிகள் போராடினாங்க. நானே கூட்டணி கட்சியா இருந்தாலும் கூட அரசை ஏத்து ஒரு நிமிஷம் இருங்க. கூடங்குளம் போராட்டத்தில் உங்களில் ஒருத்தியாக நின்று நான் போராடுவேன் அப்படின்னு உள்ளாட்சி தேர்தலில் சொன்னாங்க. முடிச்சிடறேன். இல்ல, மக்கள் போராட்டத்துக்கு செவிமடுக்கிறார்கள் அப்படின்றது ஒரு பாயிண்டா நீங்க முன்வைச்சா கெயிலுக்கு நடந்தது சரி. நான் சொல்றத கேளுங்க. நான் சொல்லி கூடங்குளத்துல என்ன நடந்தது? கூடங்குளத்துல அவங்க செய்யல, நான் ஒத்துக்கிறேன். ஆனா நான் சொல்ல வரது, நாங்க சொன்னோம் உடனே சீஃப் செக்ரட்டரி தலைமையில ஒரு குழு விசாரணை கூட்டாங்க. விவசாயிகள் போய் நாங்க முறையிட்டோம், ஏத்துக்கிட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் அரசு உடன்பாடு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. டெல்லி உச்சநீதிமன்றத்திலும் எதிர்ப்பு தெரிவிச்சு இன்ன வரைக்கும் அந்த திட்டம் நிறைவேற்றப்படல. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, முதலமைச்சர் தமிழ்நாடு அரசை பொறுத்தவரையில் பெரும்பான்மையான தமிழக மக்களுடைய மனங்கள் என்ன, உள்ள என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு ஆய்வு செய்வதற்கும் எதிர்க்கட்சி வரிசைகளுடைய கருத்துக்களை அவர்கள் அப்படியே ஆமோதித்து செய்தார்கள் என்று சொல்ல வரல. ஆனா அதையெல்லாம் இன்றைக்கு அவங்க எடுத்து கணக்கில் எடுத்துக்கொண்டுதான் இதுல வந்து எங்கேயாச்சும் சிறிய தவறு நடந்தா அந்த தவறை திருத்திக் கொண்டு அல்லது சரி நடந்திருக்கு. இல்ல நீங்க சிறிய தவறு நடந்ததுன்னு சொல்றீங்க. என்ன சரி நடந்திருக்கு? நீங்க ஒரு மாநிலத்தில் ஒரு சட்டமன்றம் இருந்தா தாங்க இவங்களே முதலமைச்சர். நீங்க வந்து ஒரு வருஷத்துக்கு 30 நாள் கூட சட்டமன்றத்தை கூட்ட மாட்டேன்றாங்க. இப்போ மானிய கோரிக்கை கூட டிஸ்கஸ் பண்ண முடியல. இல்ல அதுக்கு வந்து இப்ப முதலமைச்சர் நீங்க தமிழ்நாட்டுல எல்லா அரசியல் கட்சியும் சொன்னாங்க பெரும்பாலான முதலமைச்சர் உடல்நிலை சரியில்லை, அவர்கள் படுத்து படிக்க ஆக்கிட்டாங்க, இனிமேல் சட்டமன்றத்துக்கு வருவாங்களான்னாங்க. வந்து இன்னைக்கு அரசுக்கு நல்ல திட்டங்களை கொடுத்திருக்காங்க, பண்ணிருக்காங்க. அதே மாதிரி நீங்க சட்டமன்றம் இப்ப பத்தி உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தேன். சட்டமன்றத்தினுடைய கவர்னருடைய ஒப்புதல் பிரகாரம் சட்டம் அவை ஒத்திவைக்கின்ற போது 6 மாதத்திற்குள்ள கூட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா அதுக்குள்ள கூட்டுவாங்க. இல்ல அதாவது 6 மாதத்திற்குள் கூட்ட வேண்டும் என்பது சட்டப்படியான ஒரு முறை. ஆனா இல்ல, சட்டத்தின் அடிப்படையிலே நீங்க 6 மாதத்துக்கு மேல கூட்டாம இருக்க முடியாது. ஆனா என்னுடைய கேள்வி என்னன்னா, தமிழகத்தில் இன்னைக்கு ஒரு மானிய கோரிக்கை கூட நிறைவேற்றாத இது மாதிரியான அத பத்தி வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த காலத்திற்குள் அவர் கூட்டி மானிய விவாதத்தை நடத்தவில்லை என்று சொன்னால் நீங்கள் சொல்வதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அரசு அந்த செயலை செய்யவில்லை என்று குற்றச்சாட்டை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனா கடந்த 4 ஆண்டு காலமாக ஒவ்வொரு ஆண்டும் முதலமைச்சர் நிதி அறிக்கை தாக்கல் பண்ணியிருக்கிற நிதியமைச்சர் அது குறித்து விவாதங்கள் நடந்திருக்கிறது. அது குறித்து துறை வாரியான ஒவ்வொரு இலாக்காவும் சம்பந்தப்பட்ட ஒதுக்கப்படுகின்ற ஒரு கேள்வி பாஸ் பண்ணிருக்காங்க. எங்க முடங்கிச்சு, எப்ப முடங்கிச்சு? இல்ல திரு வேல்முருகன் அவங்ககிட்ட நான் சொல்ல விரும்புறேன். இப்படி நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறது தான் உங்களுக்கு பெரிய பிரச்சனை. தமிழ்நாட்டுல 4 வருஷமா டெல்டால ஒரு மிகப்பெரிய ஒரு துயரம் நடந்துகிட்டே இருக்கு. நீங்க வந்து ஏதோ தண்ணீர் வந்துட்டது மாதிரியான ஒரு தோட்டத்தை காட்டி அதிமுக அப்படி சொல்லிட்டு இருக்கு. ஆனா உண்மையில விவசாயம் நடக்கல. இது குறித்து நீங்க விவாதிக்க வேண்டாமா? தமிழகத்துல கௌரவ கொலை நடந்துகிட்டே இருக்கு. இப்ப கோகுல்ராஜ் விஷயம் என்ன? நீங்க நீதிமன்றம் தலையிடலைன்னா நீங்க அமைதியா உட்கார்ந்து இருப்பீங்க. நீதிமன்றம் தலையிட்டது. நான் கேட்கிறேன், கோசூர்ல 4 பெண்கள், 2 பெண்ணும் 2 குழந்தைகளும் தொடர்ச்சியாக பாலியல் கூட்டணிக்குள்ள போலாம். அதாவது மக்கள் பிரச்சனைகள் இருக்கு, பேச வேண்டியது. அவர் கவனிக்கிறாங்க அந்த அம்மா அப்படின்னு சொன்னாரு. இப்ப அவர் என்ன அளவுக்கு சொல்லிட்டாருன்னா, என்னமோ சோமுலைன்னு சொன்னாங்க, அவங்க நலத்திட்ட உதவி கொடுத்துட்டாங்க, அதனால எதிர்க்கட்சிகளுடைய வாதம் பொய்யா போயிடுச்சுன்றாரு. என்ன இது நியாயம்? சப்ஜெக்டுக்குள்ள ஒரே ஒரு கருத்து நண்பர் வேல்முருகன் சொல்றாரு. இதுவரை அவங்க முதலமைச்சரா பொறுப்பேற்று கேபினெட் மீட்டிங்கே நடத்தல.
அமைச்சர்கள் முதலமைச்சரை பார்க்க இன்னைய தலைப்புக்கு வரலாம். பேரறிவாளன் சாந்தன் முருகனை கேபினெட் கூட்டத்தை போட்டு தான் தூக்கு தண்டனை ரத்து பண்ணணும்னு சொல்லி சட்டமன்ற தீர்மானம் நிறைவேற்றி டெல்லிக்கு அனுப்பிச்சு வச்சாங்க. அப்புறம் கேபினெட் கூட்டமே நடக்கலன்றீங்க. எப்பங்க நடக்கும்? இந்த வந்த பொறுப்பேற்ற பிறகு இந்த 50 வழக்குக்கு பிறகு 50 நாள் நடந்திருக்கு. 50 நாளுக்குள்ள நீங்க கேபினெட் இதுல எதிர்க்கட்சி நம்ம வந்து கூட்டணி ஆட்சி பற்றி பேசுறோம். சில கட்சிகள் வந்து என்ன நிலை எடுக்கிறாங்க, அடுத்து வரக்கூடிய தேர்தல்ன்றது இதுவரையிலும் இல்லாத பல அணிகள் மோதக்கூடிய ஒரு புதுமையும் புதிர்களும் நிறைந்த தேர்தலா இருக்குமா அப்படின்றத பத்தி பேசுறப்ப கண்டிப்பா பேசப்பட வேண்டிய ஒரு கட்சி தேமுதிக. அது இன்னைக்கு அதிகாரப்பூர்வ எதிர்க்கட்சி. இந்த கட்சியுடைய நிலைப்பாடு அடுத்து வரக்கூடிய தேர்தலில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? குழப்பம் தேமுதிக கிடைத்த மாதிரியான வாய்ப்பு வந்து தமிழக அரசியலில் இவ்வளவு குறுகிய காலத்தில் எந்த கட்சிக்குமே கிடைக்கல. ஆனால் அவர்கள் அதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்த தவறி விட்டார்கள் என்பதும் மிக ஒரு 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 குற்றச்சாட்டா நான் வைக்க விரும்புறேன். ஒரு திமுகவையே சொன்னாலும் கூட இன்னைக்கு இருக்கிற ஒரு பிராக்சர்டு நிலையில வந்து அந்த கட்சியின் வாக்கு என்பது மிக முக்கியமான ஒன்று. அந்த கட்சியை யாரும் புறக்கணிச்சிட முடியாது. அப்படியான ஒரு நிலையில தான் அது தொடக்கத்தில் வைத்துக் கொண்டிருந்த விமர்சனத்தை வைத்திருந்த நிலையில தான் ஓராண்டுக்கு முன்னால பிஜேபி 14 இடங்களை கொடுத்து அவர்களை சேர்த்துக் கொண்டாங்க. பிஜேபி தமிழ்நாட்டு மக்கள் மனங்கள்ல, தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில கடந்த காலத்தில் தேமுதிகவுக்கு இருந்த அதே வாக்கு வங்கியும் அதே செல்வாக்கும் நிச்சயமாக தற்போது இல்லை. அது சரிபாதிக்கு மேல் சரிந்து விட்டது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அது என்னன்னா 2 விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு, அந்த கட்சி எவ்வளவு தூரம் செயல்பட்டார்கள், அதை தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டார்கள் என்பது ஒரு கேள்வி. இன்னொரு பக்கம் அந்த கட்சி நெருக்கடிக்கு உள்ளான மாதிரி குறுகிய காலகட்டத்தில் வேற எந்த கட்சியும் நெருக்கடிக்கும் உள்ளாகல. அதை நீங்க ஒத்துக்கணும். அந்த கட்சி உடைக்கப்பட்டது, நிறைய எம்எல்ஏக்கள் ஆளுங்கட்சிக்கு போனாங்க. ஆகவே 2 சைடுல அந்த கட்சிக்கு தாக்குதல் இருந்தது. அதன் பிறகு இன்னொன்னு என்னன்னா, அந்த கட்சியினுடைய தலைமையிலும் சில சிக்கல் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க வந்து ஒரு ஒரு முக்கியமான பிரச்சனைகள்ல தொடர்ந்து பேசப்படுறது இல்லை. அவர் பொதுவாக தான் பேசினாரே தவிர ஒரு எந்த ஒரு பிரச்சனை வரச்சிலையும் எதிர்த்து நின்று தொடர்ச்சியான ஒரு கருத்துக்களை தினந்தோறும் அறிக்கை விடக்கூடியவங்க எல்லாம் தேர்தல் நேரத்தில் அரசியல் பலன்களை தந்துடுறது இல்ல. அறிக்கைகள் மட்டும் அரசியல் பலன்களை தந்துடுறது. அவர் வந்து அவருடைய கட்சியினுடைய எம்எல்ஏக்களை எல்லாம் சஸ்பெண்ட் பண்ணப்படுறாங்க. அந்த மாதிரி கட்டத்தில் அவர் என்ன பண்ணிருக்கணும்? கட்சியினுடைய இப்போ அதிமுக எம்எல்ஏக்கள் யாருமே உள்ள முடியாத ஒரு நிலைமையில முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் திமுக ஆட்சியில ஒரு நாள் வந்து எல்லாருக்கும் சார்பா பேசிட்டு போயிறாங்க. அதே மாதிரி இவர் செஞ்சிருக்கணும்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஜெயலலிதா அவர்களுக்கு இருந்த ஒரு சூழலும் விஜயகாந்த் அவர்களுக்கு இருந்த சூழலும் இப்போ கூட்டணி ஆட்சி அப்படின்ற ஒன்றை மற்ற கட்சிகள் எல்லாம் பேசுகிற போது விஜயகாந்த் இந்த இதுல எல்லாத்தையும் விட நான் சொல்றேன், காங்கிரஸை விடவும் தமாகவை விடவும் கம்யூனிஸ்ட் கட்சிகளை விடவும் விஜயகாந்துக்கு இதுல ஒரு முக்கியமான எல்லா கட்சிகளும் விஜயகாந்தே தங்கள் அணிக்கு வரணும்னு நினைப்பாங்க. அதிமுக அவர் அதிமுக பக்கம் போறதுக்கான வாய்ப்பு இல்ல. ஆனால் அவரை கூப்பிட மாட்டாங்க. மற்றவர்கள் நிச்சயமாக வேறு எந்த அணியும் அவரை தங்கள் பக்கம் சேர்த்துவதற்கு தலைகீழாக நிற்பார்கள். இல்ல கடந்த சட்டமன்ற தேர்தலில் அன்றைக்கு இருந்த திமுக ஆட்சியை அகற்றுவதற்கு அதிமுகவோடு தேமுதிக இணைந்து அந்த வெற்றியை பெறுவதற்கு பெருமளவில் உதவி செய்தது. அதாவது தேமுதிக ஒரு வலிமையான இயக்கம் என்பதனால்தான் அதிமுக ஜெயலலிதா அந்த கூட்டணியில் சேர்த்துக்கிட்டாங்க. அதற்கு பிறகு எல்லாம் நடக்கும். எதிர்கட்சியா இருக்கும்போது எல்லா கட்சியும் சேர்க்கிறது ஒரு அன்றைக்கு இருக்கிற ஆளுங்கட்சி அனுப்புறதுக்காக. என்னென்ன சின்ன கட்சி இருந்தாலும் அந்த வாக்கு சிதறிடக்கூடாதுன்னு ஒரு கட்சி நினைக்கிறது ஏற்கதானே. அதே போல இன்றைய 2016 தேர்தல் சூழல்ல அதிமுகவை வீழ்த்துவதற்கு அவங்க வந்து திமுகவோடு சேர்ந்து தான் அதை செய்ய முடியும் என்கிற நம்பிக்கை தேமுதிகவுக்கு வரலாம். ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவோட போன மாதிரி சட்டமன்ற தேர்தலில் பாஜகவோட போற வாய்ப்பு கிடையாது. ஏன்னா தேர்தலில் வெற்றி பெறணும்னா ஒரு வலிமையான கூட்டணியில தேமுதிக பெரும்பாலும் அதுதான் அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு தான் அது இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். காங்கிரஸ் தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்துகிறது. விஜயகாந்த் வந்து அதிமுக கூட்டணி போக முடியும் நினைக்கிறீங்களா? கண்டிப்பா அதிமுக விரும்பாத இவரும் விரும்ப மாட்டார். என்ன சொல்லுங்க, பாமக கூட அவர் போவாரா? முடியாது. லெப்ட் கூட போவார். அவருக்கு என்ன கட்டாயம்? அதான் நடக்காது. அதான் சொல்றேன். அதனால அவர் வந்து தனியா நிக்க போறாரா?
தனியா நிக்க போறாரு. ஆகவே இன்னைக்கு இருக்கிற சூழலில் அவருக்கு சாதகமான ஒரு கூட்டணியா திமுக மட்டும்தான் இருக்க முடியும். வெற்றி பெறுகிற கூட்டணி எந்த கூட்டணின்னு அவர் முடிவு இடதுசாரிகளோட சேர்ந்து மக்கள் இயக்கம் நடத்த மாட்டாரா? இல்ல நீங்க தேர்தலில் வெற்றி பெறணும்னா யாரோட சேர்ந்து வெற்றி பெறணும்ன்றது தேமுதிகவுக்கு நன்றாகவே தெரியும். 2016 இல்ல அதாவது தேமுதிக அணிகள் மத்தியிலையும் ஒரு மாற்றம் வந்திருப்பதாகவே நான் நினைக்கிறேன். ஒண்ணு, இந்த முறை அவங்க அதிமுகவோட இருந்திருந்தாங்கன்னா அது நிலைமை வேற. ஆனால் இப்போ திமுகவோடு அவர்கள் போகிறார்கள் என்றால் இது ஒரு மாற்று என்பதிலிருந்து அந்த நிலைமையிலிருந்து அவங்க இறங்கியதான ஒரு தோற்றம் வந்துவிடும். எந்த நோக்கத்துக்காக இன்னைக்கு அவருக்கு இருக்கக்கூடிய பார்கெனிங் பவர் இருக்கு இல்லையா, அதை இழப்பவராக மாறிவிடுவார். அதை கட்டாயமாக தேமுதிகவோ அதனுடைய ஊழியர்களோ ஏற்க மாட்டார்கள் என்றுதான் நான் இல்லை. தேமுதிகவில் இருக்கிற தலைமைக்கு அடுத்த கட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினராக வர்ற வாய்ப்பு இருக்கிறவங்க வெற்றி பெறுகிற கூட்டணியில சேரணும் அப்படின்ற நிர்பந்தத்தை கொடுக்கதான் செய்வாங்க. இல்ல சில கட்சிகளுக்கு எத்தனை எம்எல்ஏக்கள் எத்தனை எம்பிக்கள் இருக்கிறாங்க அப்படின்றதை பொறுத்து தான் கட்சிக்கான அங்கீகாரம், கட்சிக்கான மரியாதை, கட்சிக்கான செல்வாக்கு அப்படின்னு கருதுற ஒரு நிலைமையும் மக்கள்கிட்ட இருக்கிறது. நீங்க ஒரு நல்ல ஒரு கூட்டணி இருந்தாதான் கேண்டிடேட்டே நான் நிக்கிறேன்னு முன்ன வரக்கூடிய நிலைமை. ஏன்னா இன்னைக்கு தேர்தல் மிக அதிக அளவுல பணம் செலவழிக்க, இடதுசாரிகள் செலவழிக்க வேண்டாம். 2 கட்சி அவங்க கட்சிக்காரங்க தான் பார்ப்பாங்க, கட்சி தான் பார்க்கும், தனிநபர்கள் அங்க செலவு பண்ண போறது இல்ல. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனா மற்ற கட்சிகள்ல அதிகபட்சமாக பணம் செலவழிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இன்னைக்கு உருவாயிருக்கு. நீங்க ஒரு வெற்றி பெறாத ஒரு கூட்டணியை நம்பி இன்னைக்கு யாரும் கொண்டு போய் பணம் எல்லாம் செலவழிக்க மாட்டாங்கிறதா என்னுடைய கருத்து. திரு வைத்திலிங்கம், அதிமுக ஆட்சி இருக்கிறது, அதிமுக இல்லை என்றால் திமுக அப்படின்ற ஒரு நிலையும், திமுக இல்லை என்றால் அதிமுக அப்படின்ற ஒரு நிலையை கடந்த 50 ஆண்டு காலமாக பார்க்கிறோம். குறிப்பாக 89க்கு பிறகு அடுத்தடுத்து ஆட்சி மாற்றங்களை பார்க்கிறோம். ஆனா இந்த தேர்தல் என்பது சுவாரஸ்யமான ஒன்றாக தெரிகிறது. அதிமுக திமுகவுக்கு அடுத்து தேமுதிக என்ன நிலை எடுக்கும்ன்றது ஒன்று, பாஜக தன் தலைமையில் அணி என்கிறது, பாமக தன் தலைமையில் அணி என்கிறது, நாம் தமிழர் கட்சியின் சீமான் இப்போதே வேட்பாளர்களை அறிவிக்கிறார். இப்படி பல கூட்டணிகள் வர்றப்ப திமுக தன்னுடைய செல்வாக்கை இந்த நேரத்தில் இழக்கிறது, பெரிய அணியை அமைக்க முடியாமல் திண்டாடுகிறது அப்படின்னு சொல்லலாமா? இல்லை, நிச்சயமாக இல்லை. முன் எப்போதையும் விட ஒரு ஒரு எழுச்சியான நிலையிலே தான் தளபதி தலைமையிலே, கலைஞர் தலைமையிலே திராவிட முன்னேற்ற கழகம் இயங்கி வருகிறது என்பதை பொதுமக்கள், தமிழக மக்கள் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் நான் 2 கருத்துக்களை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அதிமுக என்ற ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்பதிலே உண்மையான கருத்து உடையவர்கள் இருப்பார்களே, ஆனால் அது சகோதரர் இளங்கோவனாக இருந்தாலும், திருமாவளவனாக இருந்தாலும், ஜவாஹர்லாவாக இருந்தாலும், நீங்கள் ஆசைப்படுவதில் தவறில்லை. ஆனால் திறந்த மனதோடு கலைஞர் மீது நம்பிக்கை வைத்து காத்திருங்கள். இல்லை என்று சொன்னால் அதிமுகவினுடைய திட்டப்படி அது ஒரு கட்சியை பயன்படுத்தியோ அல்லது 2-3 கட்சிகளை பயன்படுத்தியோ தனது எதிர்ப்பு வாக்குகளை பிரிப்பதற்கு செய்யும் சதிக்கு நீங்க துணை உணர்வுகளாக ஆகிவிடுவீர்கள் என்று நான் அவர்களுக்கு அன்பான வேண்டுகோளாக நான் இதுல இன்னொரு கேள்வி எழுகிறது. அதாவது இதுல தேமுதிகவோ காங்கிரஸ் கட்சியோ மனிதநேய மக்கள் கட்சியோ விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ அல்லது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோ இவர்கள் எல்லாம் எடுக்கிற முடிவில் தான் ஆட்சி மாற்றம் இருக்கிறது. திமுக தனித்து நின்று அதிமுகவை எதிர்கொள்வதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு நீங்க மறைமுகமா ஒப்புக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்க? இல்ல, நிச்சயமாக இல்லை. கழகத்தினுடைய வலு என்றைக்கும் குறையவில்லை. அது ஏனென்றால் ஒரு நபரை நம்பி இருக்கிற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல. அது நீதி கட்சியினுடைய தொடர்ச்சி, பெரியார் அண்ணா கண்ட இயக்கத்தினுடைய மீட்சி, அது கலைஞர் தலைமையிலே தளபதியினுடைய வழிகாட்டுதலே இன்றைக்கு ஒரு வீடு நடை போட்டுக் கொண்டிருக்கிற ஒரு சமுதாய இயக்கம். அந்த சமுதாய இயக்கத்திற்கு வீழ்ச்சி என்பது கிடையாது. அதனுடைய இன்னும் சொல்ல போனால் கரையான் புற்றெடுக்க கருணாகம் புகுந்தது போல பெரியார் அண்ணா மீட்டெடுத்த ஒரு இயக்கத்திற்கு அந்த கொள்கைகளுக்கு எதிரானவர் என்ற தலைமை பீடத்தில் இருக்கிறார். எனவே எல்லா கோணத்திலையும் பார்த்தாலும் தமிழக மக்கள் அதனுடைய இன்னும் சொல்ல திராவிட இயக்கத்தினுடைய ஒரு பிரதிநிதியாக இன்னைக்கு இருக்கிற ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்பதை மக்கள் அறிவார்கள். அந்த அடிப்படையிலே கழகம் என்றைக்கும் தனது இயல்பையும் வலுவையும் இழக்காமல் இருக்கிறது என்கிற காரணத்தினாலே எந்த சூழ்நிலையிலும் மக்கள் நம்பிக்கை பெற முடியும் என்ற நம்பிக்கையை நாங்கள் உங்களுக்கு பாரம்பரியமா இருக்கிறது, பாரம்பரியமான கட்சி, அதனுடைய நீட்சி அப்படின்றதுக்காகவே ஆட்சி அதிகாரத்தை எங்களிடம் தான் நாங்க வச்சுக்குவோம், மற்றவர்களுக்கு பகிர்ந்து தர மாட்டோம். பார்க்கப்படும். இல்ல நண்பர், நீங்கள் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். நான் தெளிவாக சொன்னேன், கலைஞர் திறந்த மனதோடு இருக்கிறார்.
அவரிடம் நம்பிக்கை வையுங்கள் என்று சொன்ன என்று சொல்லும் பொழுது இது பிரிமைச்சோர். இப்பொழுது அவைகளை பற்றி பேச வேண்டிய காலகட்டம் இது அல்ல என்றுதான் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஏனென்றால் எங்களுக்கு என்று பொதுக்குழு இருக்கிறது, உயர்மட்ட செயற்குழு இருக்கிறது, தலைவர் இருக்கிறார். அந்த எந்த காலகட்டத்தில் எந்த நிலை எடுக்க வேண்டும், எந்த முடிவு எடுக்க வேண்டும் என்பதை கழகம் அந்த உரிய நேரத்தில் தீர்மானிக்க முடியுமே தவிர இப்பொழுது அல்ல என்பதைத்தான் நான் குறிப்பிட்டு சொல்கிறேன். எனவே இது நிராகரிக்கப்பட வேண்டிய, ஒப்புக்கொள்ளப்பட வேண்டிய கருத்து அல்ல. இது ரொம்ப பிரிமச்சூர் ஸ்டேஜ். புதிர்கள் நிறைந்த சுவாரஸ்யமான தேர்தல் இருப்பதற்கான சமிக்ஞைகள் இப்ப தென்படுது. இதே மாதிரியான சுவாரஸ்யம் தேர்தல் வரையிலும் இருக்குமா அப்படின்றது ஒரு கேள்வி. இப்ப இருக்கக்கூடிய நிலையில அதிகார பகிர்வு அப்படின்ற ஒன்றுதான் தேர்தலுடைய மைய பிரச்சனையாக போகுமா, அல்லது வேறு பிரச்சனைகள் தலையெடுக்கும் நினைக்கிறீங்களா திரு கனகராஜ்? கட்டாயமா அதிகார பகிர்வு என்பது முக்கியமான பிரச்சனையாக இருக்க போறது இல்லை. நீங்க நான் என்ன சொல்ல விரும்புறேன், நீங்க அதனாலதான் திமுக ஆர்கே நகர்ல ஏன் போட்டியிட முடியல அப்படின்னு சொன்னா, தன்னிடம் கூட்டணிக்கு ஆளே இல்லைங்கிறது அவங்க பலத்தை மட்டும் வச்சு இல்லை. நீங்க ஜெயலலிதா அவர்களை நீங்க நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டவர்னு சொன்னா, நீங்க இந்த பக்கம் 2G ஏர்செல் மேக்ஸிஸ் பற்றி நாம நிறைய முறை பேசியிருக்கோம். ஓகே, இதெல்லாம் இருக்கு. அப்ப எனவே இவங்கனால அதை பண்ண முடியாது. நிச்சயமாக கூட்டணி என்றால், இப்ப நான் கூட ஊடகங்கள் கூட என்னன்னா, கூட்டணினா எதுக்காக கூட்டணி? ஜெயலலிதாவை தோக்கடிக்கணும்னு அண்ணன் வைத்தியலிங்கம் சொல்றாரு. எதுக்காக ஜெயலலிதாவை தோக்கடிக்கணும்? மணல் கொலை சம்பந்தமா உங்க நிலை என்ன? கௌரவ கொலை சம்பந்தமா உங்க நிலை என்ன? இதே போன்று ஊழல் சம்பந்தமா உங்களுடைய நிலைப்பாடு என்ன? இந்த பிரச்சனைகள்லாம் சொல்லாம ஜெயலலிதா போகட்டும்னா ஜெயலலிதா போகணும், அதே மாதிரி திமுகவும் போக வேண்டும் என்கிற எந்த காரணத்துக்காக ஜெயலலிதா போக வேண்டுமோ அதே காரணத்துக்காக திமுகவும் போக வேண்டும் என்பதுதான் அடிப்படையான நிலைப்பாடு. திமுகவும் போக வைக்கக்கூடிய வலிமை, அப்ப அதற்கான ஒரு மாற்று அணியை கட்டமைக்கிற வலிமை உங்களுக்கு இருக்கா? ஆசை மட்டும்தானா, அதுக்கு வலிமை இருக்கான்றது ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி. இல்ல 1989க்கு பிறகு நடைபெற்ற ஒவ்வொரு தேர்தலிலும் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. 2016 ஆட்சி மாற்றம் நிகழப்போவது உறுதி. அந்த ஆட்சி மாற்றத்தை மூலமாக தமிழ்நாட்டிலே ஒரு திறமையான, வெளிப்படைத்தன்மை மிக்க, ஊழலற்ற ஆட்சி அமைப்பதுதான் எங்கள் நோக்கம். அந்த வகையிலே எப்படி கூட்டணி அமையன்றதெல்லாம் காங்கிரஸ் மேலிட முடிவு செய்யும். அந்த அடிப்படையில் நாங்கள் எங்கள் பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கள் இயக்கத்தை வலிமைப்படுத்துகிற பணியிலே நாங்கள் இருக்கோம். சுருக்கமா என்னை பொறுத்தவரையில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று காங்கிரஸ் நிபந்தனை விதிக்கிற அளவுக்கு இன்றைக்கு காங்கிரஸ் இருக்கிறது என்று சொன்னால், நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் பலமிழந்து இருக்கிறது என்பதை காட்டுகிறது. ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணியில் திருமாவர்கள் வெளியேறி ஆட்சியில் பங்கு கொடுத்தால்தான் திமுகவுடைய கூட்டணி வரலாம் என்கிற கருத்தையும் சொல்லியிருக்கிறார். ஆக திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு தனக்கான அந்த வலுவுடன் கூடிய அமைப்பாக, கட்சியாக, கட்டுக்கோப்பாக அது இல்லை. மக்களிடத்தில் மிகப்பெரிய செல்வாக்கை பெறவில்லை என்பதுதான் இது காட்டுகிறது. திமுக கூட்டணியில ஆட்சி அதிகாரம் என்கிற கருத்தை அவங்களே ஒப்புக்கொள்ளக்கூடிய காலம் கூட வரலாம் என்று நான் நினைக்கிறேன். அதிமுக அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. பட் திமுக அந்த கருத்துக்கு திமுக தலைமையே ஒத்துக்கொண்டு வரலாம் என்று நான் நினைக்கிறேன். வைத்திலிங்கம், சுருக்கமா ஒரு வரியில். நிச்சயமாக, அதாவது இப்பொழுது உறுதிப்படுத்த எதையும் சொல்ல முடியாது. திராவிட முன்னேற்ற கழகம் உரிய நேரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கும். இட் ஹேஸ் an ஓபன் மைண்ட். கலைஞர் திறந்த மனத்தோடு காத்திருக்கிறார். இப்பொழுது அகற்றப்பட வேண்டியது அதிமுக ஆட்சி என்பதை தெளிவாக இருக்கிறவர்கள் எங்களோடு கைகோர்க்க வரலாம். அந்த வியூகம் எப்படி அமைய வேண்டும் என்பதை உரிய நேரத்தில், உரிய காலகட்டத்தில் தான் அதை தீர்மானிக்க வேண்டுமே தவிர இது சரியான காலகட்டம் அல்ல என்பதிலே நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். We will cross the bridge when it comes என்று சொல்வதை போல, ஆறு வரும்போது ஆற்றை எப்படி கடப்பது அப்படின்றத பத்தி சிந்திக்கலாம் நீங்க சொல்றீங்க. ஆறு வருவதற்கு அதிக காலம் இல்லை, இன்னும் 10 மாத காலம் தான். இது பற்றி நிறைய பேசுவதற்கான வாய்ப்புகள் அவ்வப்போது நமக்கு கிடைக்கும். நாம் தொடர்ந்து பேசலாம். உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்காக மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். எதிர்த்து பேசிட்டு மக்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும்.